தொடங்கலாம் பிரபு. அனைவருக்கும் வணக்கம். ஆம், தமிழ் ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்டது அனைவருக்கும் தெரியும். ஆம், பல ஆயிரம் ஆண்டுகளாக அது பல்வேறு தளங்கள்ல பல்வேறு வடிவங்களில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் மொழியாக தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பயணத்துல இந்த குழுவில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அஹ், பல்வேறு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழி சார்ந்த விடயங்கள்ல. பெரும்பாலானவர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் தமிழ் பள்ளிகளில் பாடம் எடுக்கிறவர்கள் அல்லது தமிழ் பள்ளிகளையே நிறுவியவர்கள், அந்த மாதிரி நிறைய இங்க இருக்கிறாங்க. தமிழுக்காக தன்னுடைய நேரத்தை கொடுத்தவர்கள். தமிழ் பல்வேறு வடிவங்களை எடுத்திருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்துல தமிழ் ஒரு ஆறாம் திணையாக கருதப்படும் ஒரு அயலகத்தில் அது ஒரு தமிழ் பள்ளிகள் மூலமாக பலாயிரக்கணக்கான தமிழ் தலைமுறை அடுத்த தலைமுறை குழந்தைகள் தமிழ் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக நம்ம இங்க அமெரிக்காவில் பொதுவாக வழங்கப்படும் ஒரு இருமொழி முத்திரை அப்படிங்கிற ஒரு தளத்தில் இப்போது பள்ளிகள் இயங்க துவங்கி இருக்கன அப்படின்னு சொல்லலாம். அந்த இருமொழி முத்திரை பற்றிய பல்வேறு வினாக்கள் இருக்கின்றன, பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன, தகவல்கள் இருக்கின்றன. பல பள்ளிகள் இப்பொழுதுதான் அந்த இருமொழி முத்திரை சார்பாக இயங்க துவங்கி இருக்கிறார்கள். ஸோ ஏற்கனவே அதில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல பள்ளிகள் இருக்குது. அந்த பள்ளிகளினுடைய அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அது மற்ற பள்ளிகளுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இப்போ நியூஜெர்சியில இருந்து பல பள்ளிகள்ல இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மினசோட்டால இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. நான் ஒருத்தரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். முதல்ல அனந்த் சிவா மினசோட்டா தமிழ் பள்ளிகள்ல இயங்கிட்டு இருக்கிறாரு. அவர் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறார். அமெரிக்க தமிழ் கல்வி கழகமாகட்டும் அல்லது அதை தாண்டிய தளங்களிலும் தமிழை ஒரு தரப்படுத்துதல், அதாவது தேர்வுக்கு தரப்படுத்துதல் என்ற வரிசையில பல்வேறு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல அடுத்தது சுசித்ரா, அவர்கள் பிளைன்ஸ்போரோ தமிழ் பள்ளி, பிளைன்ஸ்போரோ நியூஜெர்சி அங்கிருந்து இயங்கி இருக்கிறாங்க, இணைந்திருக்கிறாங்க. அவர்களும் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறாங்க. உண்மையில் நியூஜெர்சியில எனக்கு தெரிஞ்ச முதலில் இருமொழி முத்திரைக்கான முயற்சிகளை எடுத்தவர்கள் இவர் முன்னோடின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது ஜெயந்தி இணைஞ்சிருக்கிறாங்க கம்பன் தமிழ் பள்ளி பிரிட்ஜ் வாட்டர்ல இருந்து. இவர்களும் ஒரு இருமொழி முத்திரைக்காக மாணவர்களை தயார்படுத்துவதிலிருந்து பள்ளிகளை அணுகுவதில் வரை பல்வேறு முயற்சிகளை இவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது விமல் இணைந்திருக்கிறாங்க குமாரசுவாமி தமிழ் பள்ளியிலிருந்து. இவர்கள் பள்ளியிலிருந்தும் பெருமளவிலான மக்கள் இருமொழி முத்திரை சான்றிதழ் வாங்கியிருக்கிறாங்க, தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று நம்ம நேரத்தை வீணடிக்காமல் அடுத்த இதுக்கு போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். இதுல இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இருமொழி முத்திரை இதுல நிறைய தளங்களில் நமக்கு கேள்விகள் இருந்தாலும் கூட இது ஒரு அடிப்படையான ஒரு விழிப்புணர்வு கூட்டமாக தான் நான் இதை பார்க்குறோம். அதனால இதுல கேட்கப்படும் கேள்விகள் அல்லது இதில் விவாதிக்கப்படும் விடயங்கள் ரொம்ப ஒரு அடிப்படையிலான அளவுல தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்வையாளர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஏதாவது கூடுதல் தகவல்கள் அல்லது மேலதிகமான தகவல் வேணும் அப்படின்னா இந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு மேலதிகமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை சொல்லிட்டு நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு முதல்ல இந்த அடிப்படை அப்படிங்கிறதுனால முதலில் நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இருமொழி முத்திரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நியூஜெர்சியில முதலாக அதுக்கு ஒரு அடிபோட்டவர் என்ற அடிப்படையில சுசித்ரா அவர்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க சுசித்ரா,
வணக்கம். அஹ் இந்த இருமொழி முத்திரை பத்தி இவ்வளவு ஒரு விழிப்புணர்வுக்காக இதை ஏற்பாடு பண்ணின உங்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்றேன். இருமொழி முத்திரைங்கிறது வந்து என்னோட ரொம்ப பெட் சப்ஜெக்ட், என்னோட செல்ல பிள்ளை அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து நியூ ஜெர்சியில நான் பண்றதுக்கு பெரிய உந்துதல் ஒரு காரணம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சிவா ஐயா தான். ஏன்னா அவர் தான் வந்து மினசோட்டால ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இதுவா பண்ணிட்டு நம்ம 2016 ஃபெட்னா கன்வென்ஷன்ல அதை பத்தி பிரசன்ட் பண்ணும்போது தான் நம்ம எல்லாருக்குமே அதை பத்தி தெரிய வந்தது. எனக்கும் அப்பதான் அதை பத்தி தெரியும். இருமொழி முத்திரை அப்படிங்கிறது தமிழுக்கு பத்தி பேசணும்னா அது வந்து ஒரு அங்கீகாரம், தமிழுக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஆஹ் இருமொழி முத்திரையோட விளக்கம் அப்படின்னா அந்த பள்ளியில 12வது வகுப்பு படிக்கும் பொழுது அந்த குழந்தை ஆங்கிலத்துல எவ்வளவு தேர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டா மற்ற பிற மொழிகளிலும் தேர்வு இருக்கு அப்படிங்கறத ஒரு எக்ஸாம் மூலியமா ஒரு கொடுக்கிற சீல். அது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கிற அங்கீகாரம் தான் பைலிட்ரசி சீல். அது எல்லா பள்ளி குழந்தைகளுக்கும் 12வது வகுப்பு படிச்சு அந்த டிரான்ஸ்கிரிப்ட் வாங்கி வெளியில போகும்போது இத வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி, ஒரு பரீட்சை மாதிரி வச்சு அந்த பரீட்சையில தேர்வு அடையிற குழந்தைங்களுக்கு இந்த தமிழ் மொழிக்கு ஆன இருமொழி முத்திரை அங்கீகாரம் கொடுக்கறாங்க. அதோட உள்நோக்கம் என்னன்னா, இந்த முத்திரை வாங்கினாக்க ஃபாரின் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் அவங்களோட காலேஜ்ல போய் படிக்கும்போது அந்த ஃபாரின் லாங்குவேஜோட ரிக்வயர்மெண்ட்டை வெயிட் பண்ற மாதிரி அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஸோ ஒரு காலேஜ் படிப்புல ஒரு செமஸ்டர்ல ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்ங்கிற படிப்பை இங்கேயே நம்ம படிச்ச மாதிரி, பள்ளிக்கூடத்திலேயே நம்ம படிச்ச மாதிரியான ஒரு அங்கீகாரம் தான் அந்த இருமொழி முத்திரைங்கிறது. இது 2016 தான் நமக்கு தெரிய வந்தது. இத வந்து எல்லா பள்ளிகளிலுமே இப்ப மேண்டேட்ரியா அது எல்லாரையும் பண்ணணும். இப்ப பல பள்ளிகள் நியூ ஜெர்சியில, நாங்க வெஸ்ட்மின்ஸ்டர் பிளைன்ஸ்பரோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். முதல்ல அதை ஏற்பாடு அதுக்கான இதை எடுக்கும்போது ஸ்டேட் வந்து ஒரு மேண்டேட் கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட் மேண்டேட் படி எல்லா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸும் இந்த ஃபாரின் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட்டை வெளியில நம்மளோட தமிழ் பள்ளிகள்ல வெளியில படிக்கிற தமிழ் பள்ளி குழந்தைகளுமே இந்த பரீட்சையை எழுதி அதுக்கான அங்கீகாரம் பெறலாம். பள்ளிக்கூடத்துல நீங்க தமிழ் படிக்க வேண்டாம். பள்ளிக்கூடத்துல நீங்க எப்படி பிரெஞ்சோ சைனீஸோ படிக்கிறீங்களோ அது ஒரு ஏபி லெவலுக்கு படிக்கிற மாதிரி நம்ம தமிழ் பள்ளியில படிச்சாலும் அது தெளிவா எழுதக்கூடிய திறமையும் தெளிவா பேசக்கூடிய திறமையும் அதை பரிசோதிப்பாங்க. அந்த டெஸ்ட்ல அதுதான் ஓரல் ப்ரொஃபிஷியன்சி, ரிட்டன் ப்ரொஃபிஷியன்சி. இதை நம்ம பண்ணும்போது அதுக்கான ஒரு மிட் லெவல் அப்படின்ற ஒரு 5 பாயிண்ட்னு வச்சிருக்காங்க அந்த டெஸ்ட் கிரைட்டீரியா. ஸோ அதை பண்ணி கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த இருமொழி முத்திரை ஸ்டேட் கொடுக்குற சீல நம்ம ஸ்கூல் வந்து கொடுப்பாங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, 12வது படிக்கிற குழந்தைகள் நியூ ஜெர்சியில அவங்களோட ஸ்கூல் மூலியமா நான் இந்த மாதிரி பைலிட்ரசி சீல் தமிழ்ல பரீட்சை எடுக்க போறேன், நான் என்ன ப்ராசஸ் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஸ்கூல் லாங்குவேஜ் கவுன்சிலர் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. தே ஹாவ் டு டூ சம் இது கொடுக்கணும் உங்களுக்கு, நீங்க இந்த டெஸ்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அது குழந்தைங்க பண்ண வேண்டிய விஷயம், தமிழ்ல நல்லா தெளிவா பேச எழுத தெரிந்தா இந்த இருமொழி முத்திரை பெறலாம் உங்களோட பள்ளிக்கூட ஸ்கூல் கவுன்சிலர் மூலியமாக. இது வந்து ப்ராசஸ் சிம்பிள். இருமொழி முத்திரைங்கிறது உனக்கு வந்து ஆங்கிலத்திலையும் பிற மொழியிலையும் தேர்ச்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம். சிறப்புங்க, மகிழ்ச்சிங்க, நல்லா சொன்னீங்க. இப்போ இதுல வந்து இந்த இருமொழி முத்திரை ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க, புரியுது. ஆனா இந்த அங்கீகாரத்தை வைத்து அதனால என்ன பலன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது மாணவர்களாகட்டும் அல்லது அவங்களுக்கு அதனால என்ன பலன் அப்படின்ற ஒரு கேள்வி. அண்ணன் சிவானன்ட்ட இந்த கேள்வியை நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன கேள்வி. அதனால மாணவர்களுக்கு என்ன பலன், ஏன் அவங்க அதை பண்ணணும்? ஸோ இது எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவானந்த மாரியப்பன், மினசோட்டால இருந்து இருக்கேன். இது இந்த இருமொழி முத்திரைங்கிறது வந்து ஒரு பெனிஃபிட் கிடையாது, இது டியூவல் பெனிஃபிட்னு தான் நான் சொல்றது. ஏன்னா வந்து K-12ல வந்து இந்த நாட்டில் ஒரு மொழி படிக்கணும், கண்டிப்பாக படிச்சாகணும்.
ஏன்னா வந்து அது நிறைய ஸ்கூல்ல வந்து கிராஜுவேஷன் ரெக்குவயர்மெண்ட்ல இல்லாமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து நார்மலாக ஸ்டெம்ல இவ்வளோ கிரெடிட்ஸ் அண்ட் தென் லாங்குவேஜுக்கு இவ்வளோ கிரெடிட்ஸ் ஒரு நார்மலி பாசிங் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் வந்து when you are learning a language for more years, for example ஒரு 9th போய் ஒரு மொழி படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்பானிஷ், பிரெஞ்சோ, ஜெர்மனோ படித்தால் கூட அவர்களோட மொழி திறன்கிறது வந்து ஒரு they will be in a novice level தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 9வது படிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு மொழியை படிக்க ஆரம்பிக்கிறதுனால அவங்க வந்து அந்த மொழி திறன் அடையிறது இல்லை. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எலிமெண்ட்ரி கிண்டர் கார்டன்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறப்போ அவங்களோட லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. ஸோ அதனால வந்து ஒரு மொழியை வந்து ஒரு 5ல இருந்து 10 ஆண்டு. இன்னொரு முக்கியமானது வந்து இட்ஸ் ஹெரிட்டேஜ் லாங்குவேஜ். நீங்க வீட்டில் பேசுவீங்க, ஊருக்கு போவீங்க, டிவி பார்ப்பீங்க, எல்லாரும். அதாவது மொழியை வந்து வகுப்பறையை தாண்டி பயன்படுத்துறதுக்கு தமிழுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ப்ரொஃபிஷியன்சி லெவல்னு சொல்றத ஒரு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 4-5 ஆண்டுகள் ஒரு தமிழ் பள்ளியில எந்த பாடத்திட்டத்தில் படித்தாலும் அவர்களோட ப்ரொஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லோ லெவலுக்காக இருக்கும். ஆனால் 9வது படிக்க ஆரம்பிக்கிறப்போ போய் ஒரு பள்ளியோட ரெக்குவயர்மெண்ட்டுக்காக ஒரு லாங்குவேஜ் படிக்க ஆரம்பிக்கிறப்போ அவங்க நாவிஸ் லோ கூட நாவிஸ் மிட் 5 ரேஞ்சில் தான் இருப்பாங்க. நீங்க நிறைய பிக்சர்ஸ் இருக்கு, நிறைய இது இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து ஸோ நம்ம வந்து அதாவது இன்னொரு மொழியை படிக்க வேணாம்னு சொல்லலை. இப்போ இன்கேஸ் வந்து நீங்க ஹைஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு மொழியை படிக்கிறீங்க, தமிழை படிக்கிறீங்க, அதற்கான பயனையும் அடையணும். இந்த நாட்டில் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் இருக்கிற மாதிரி வந்து தமிழுக்கும் அடைய முடியும். அதுதான் பைலிங்குவல் சீல். ஸோ பைலிங்குவல் சீலோட நோக்கமே வந்து இந்த மொழியை எப்படி நீங்க வந்து பெற்றீங்க அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கலாம், வீட்டிலேயே படிச்சிருக்கலாம், தமிழகத்துல இருந்து கூட வந்திருக்கலாம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. அவங்களோட மொழி புலமை வந்து ஒரு நிலையில இருக்கா அப்படின்னா வந்து அதை வந்து ஒப்பிச்சு கொடுக்கறது தான் வந்து ப்ரொஃபிஷியன்சி. அதனாலதான் இது வந்து ப்ரொஃபிஷியன்சி பேஸ்டு லாங்குவேஜ் கிரெடிட்ஸ். இப்போ நீங்க ஒரு 9வதுல வந்து ஒரு செமஸ்டர்ல ஒருத்தர் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு 2 கிரெடிட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் தே ஸ்பெண்ட் ஆன் த லாங்குவேஜ் லைக் எனி அதர் சப்ஜெக்ட் த லேர்ன் இன் ஹை ஸ்கூல். ஆனா இது அப்படி கிடையாது. ஸோ வென் வாட் எவர் த வே யூ லேர்ன் த லாங்குவேஜ் யூ கெட் இட். ஸோ கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மொழியில வந்து எவ்வளவு நாள் படிச்சிருந்தாலும் நீங்க அதிகபட்சமான ஒரு மொழிக்கான கிரெடிட் வாங்கக்கூடியது வந்து தமிழுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நீங்க வந்து ஒரு கம்பேரிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடீஸ்ல பாக்குறப்போ வந்து ஒரு இம்மர்ஷன்லயே, ஒரு ஸ்பானிஷ் இம்மர்ஷன்லயோ சைனீஸ் இம்மர்ஷன்லயோ ஒரு பிள்ளை வந்து 12 ஆண்டுகள் வந்து மொழி படித்தாலும் அவர்களோட மொழி புலமை, அதாவது வந்து சைனீஸ்லயோ ஸ்பானிஷ்லயோ மொழி புலமைங்கிறது வந்து இன்டர்மீடியட் ஹையை தாண்டாது. ஆனால் ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்பீக்கரா இருந்து அந்த லாங்குவேஜ் நீங்க எப்படி படிச்சிருந்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபிஷியன்ஸ் வந்து அட்வான்ஸ் லோ வரைக்கும் வந்து K-12 அடைய முடியும், which is a huge difference. ஓகே, நீங்க தமிழ்நாட்டில் எப்படி நீங்க இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்சு என்னமே பண்ணியிருந்தால் கூட உங்களோட மொழி புலமைன்னு வரப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஸ்பீக்கிங்லயோ லிசனிங்லயோ வந்து கொஞ்சம் பின்னங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பெனிஃபிட். அதாவது வந்து நீங்க எப்படி இருந்தாலும் அந்த மொழியை படிக்கிறீங்க, அதோட முழு திறனை அதோட பயனை வந்து K-12 அடைகிறது. K-12 வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆல் கன்வெர்டட். அதாவது வந்து ஒரு பைலிங்குவல் ஸ்டைல்னா இதுக்கு இவ்வளவு கிடையாது. அது வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஸ்டேட். How it has been noted in a transcript or give it as a certificate or it's all that matters. அதுல இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, when you attain this one before 11th, நாங்க வந்து சொல்றது வந்து we ask the students to take it in 10th and 11th. When they attain this one before the 11th, okay, then that is also you can add it to a college application as a higher level of proficiency I have. So வந்து you might have performing well in STEM எல்லாமே இருக்கும். நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் you want to give above another student ன்னு பார்க்குறப்ப வந்து you can be able to note it in your college application also that I attained a bilingual seal on a language அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹை லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி. அது காலேஜ் அப்ளிகேஷனுக்கும் பயன்படும். அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவங்க சுவிச்சரா சொன்ன மாதிரி வந்து there is a world language requirements வந்து almost every இதுல ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல you could be able to match it to. For example, நீங்க வந்து இப்போ இன்டர்மீடியட் மிட் நியூ ஜெர்சில இருக்கு அப்படின்னா which is almost equal to 2+ semesters. 2 semesters little bit above it. So the 2 semesters in college அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து 6 credits இல்லைங்களா? ஸோ வந்து that is also you could be able to, for example, if you need 60 credits to have undergrad first yearல மேட்ச் பண்றதுக்கு you could be able to pick so many other options. ஸோ நீங்க ஆல்ரெடி அந்த ப்ரொஃபிஷியன்சி நீங்க 11th அடைஞ்சிருந்தீங்கன்னா 11th 12th இட்ஸ் நாட் மேட்டர். ஸோ அது வந்து 3 years valid. ஃபார் எக்ஸாம்பிள் when you attain a bilingual seal proficiency, அது வந்து அப்பான் கிராஜுவேஷன் தான் ஹைஸ்கூல்ல கொடுக்குறாங்க. எல்லா பைலிங்குவல் லெஜிஸ்லேஷன் அதுதான் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10வது 11வது அடைஞ்சிருந்தால் கூட 12வது கிராஜுவேஷன் அப்பதான் அந்த
actual proficiency is given to you. அங்கேருந்து 3 years வரைக்கும் அது வேலிட். எல்லா லாங்குவேஜ் அசஸ்மெண்ட்ஸும் யூஎஸ்ல ஒரு லாங்குவேஜ் நீங்க ப்ரொஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொஃபிஷியன்சி இஸ் வேலிட் ஃபார் 3 years. ஸோ அதை வச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வரைக்கும் கூட வந்து உங்களோட எது படிக்கிறீங்களோ அங்க வந்து அடிஷனல் கிடைக்கும். ஸோ இது வந்து டியூவல் பெனிஃபிட்ஸ் அண்ட் மல்டிபிள் பெனிஃபிட். தட்ஸ் a main thing. So yeah. இதுல எனக்கு ஒரு துணை கேள்வி ஒண்ணு. இப்போ சில பள்ளிகள்ல 12ஆம் வகுப்புல தேர்வு எழுதுறாங்க, அல்லது 11வது வகுப்புலயே இந்த இருமொழி முத்திரை அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த 11ஆம் வகுப்புல இருந்து 3 ஆண்டுகளுக்கு அது செல்லுபடியாகுமா, அல்லது அவர்கள் வந்து அந்த உயர்நிலை பள்ளியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சில ஆண்டுகள் செல்லுபடியாகுமா? எனக்கு அது கேள்வி. ஆமா. ஓகே. ஸோ அதாவது வந்து இந்த ஹை ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க 9, 10, 11, 12வது படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 52 கிரெடிட் ஆகணும், ஒரு ஹை ஸ்கூல்ல கிரெடிட் ஆகணும்னா யூ கேன் டேக் த லாங்குவேஜ் either in the 9th or 10th, even 12th கூட எடுப்பாங்க. பிகாஸ் ஆஃப்டர் தே கம்ப்ளீட் ஆல் த ஸ்டெம் சப்ஜெக்ட் தே மே ஈவன் டேக் இட் in 12th. ஸோ எவ்ரிதிங் கவுண்ட் டுவர்ட்ஸ் யுவர் ஆக்சுவல் ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் தான். வெதர் யூ டிட் இட் த்ரூ 10th or 11th or 12th. ஸோ எல்லா பைலிங்குவல் ஸ்கில் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லா பைலிங்குவல் ஸ்கில் லெஜிஸ்லேஷனும் ஆஸ் அ இன்னொரு அதாவது என்னன்னா உங்களுக்கு ஆங்கிலத்துல அதற்கு இணையான புலமையை நீங்க நிரூபிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் மிட் கொடுக்குறாங்க, இன்டர்மீடியட் ஹை கொடுக்குறாங்கன்னா அது உங்களோட தமிழ் புலமையை மட்டும் வச்சு கொடுக்கறது கிடையாது, ஆங்கிலத்துக்கு இணையானதான் சொல்றாங்க. அதனாலதான் இட்ஸ் பைலிங்குவல் ஸ்கில். ஸோ அந்த ப்ரொஃபிஷியன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் somebody might be taking lot of English one in the 9th, or they will leave out that in 10th and 11th. They will come back in 12th and do to attain the graduation requirements for English பண்றப்போ, ஸோ நீங்க வந்து you may do it in 10th, 11th பண்ணலாம், 12th பண்ணலாம். And then வந்து when it is given to you அப்படிங்கிறப்ப வந்து it is attainment of the bilingual skillங்கிறது வந்து 12th தான் கொடுக்குறாங்க. ஆனா எங்க ஊர்ல நிறைய ஊர்ல மாறுபடுது. நாங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10th கூட எடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த ஆண்டோட டிரான்ஸ்கிரிப்ட்லேயே போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ 10th கிராஜுவேஷன் 10th முடிஞ்சவங்க ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேயே வந்து they note down that இது ஈக்குவலண்ட் ஆஃப் திஸ் மெனி கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இட் இஸ் நாட், அதாவது வந்து இந்த ஹவு லாங் இட் இஸ் வேலிட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால வந்து இட் இஸ் வேலிட் ஃபார் 3 years. ஸோ வந்து நார்மலி கிராஜுவேஷன்ல இது 3 years வந்து இட் இஸ் வேலிட். ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. அண்ட் தென் வந்து அது வந்து doesn't matter whether it 10th or 11th or 12th. It may be a preference of some schools and all, but bilingual legislation in any state வந்து does not require that. It is to be done in high school தான். சொல்லுங்க சுசித்ரா. ஆக்சுவலா அவர் சொல்ற அந்த பாயிண்ட்ல வந்து நியூ ஜெர்சி ஸ்டேட்ல நாங்க பேசும்போது அவங்க 12th ஏன் ரெக்கமெண்ட் பண்றோம்னு சொல்றோம்னா, அந்த 3 year வேலிடிட்டி இருக்கு இல்லையா, 3 year வேலிடிட்டி இருக்கும்போது நீங்க இதை யூஸ் பண்ணணும் காலேஜ்லங்கும் போது உங்களுக்கு லிமிட் ஆயிடும் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்ப நீங்க 10வதுலயே பண்ணிட்டீங்கன்னா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள நீங்க இதை கிரெடிட் வேலிடிட்டி எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக எங்க ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல அட்வைஸ் பண்ணது நியூ ஜெர்சில லெட்ஸ் ஃபாலோ திஸ் 12th கிரேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12th கிரேட்ல நீங்க எக்ஸாமை வந்து 12th கிரேட் January 15th இஸ் த டெட்லைன் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்கிறது. ஸோ 12ஆம் கிளாஸ்ல ஏன் எடுக்கணும்னு சொல்றதும் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் கிரெடிட் வென் யூ கோ டு த காலேஜ். நீங்க 10ஆம் கிளாஸ்லயே பண்ணி 12ஆம் கிளாஸ்ல, ஆனா இப்ப என்ன 12ஆம் கிளாஸ்ல நீங்க இந்த பைலிட்ரசியில் எடுத்தீங்கன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது உங்களோட காலேஜ் டிரான்ஸ்கிரிப்ட்ல. அந்த ஜனவரிக்குள்ள உங்களால பண்ண முடியாது. பட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் 3 yearsல நீங்க எங்க போனாலும் 3 yearsக்கு அதை யூஸ் பண்ண முடியும் காலேஜ் கிரெடிட்ங்கிறதுனால இட்ஸ் அட்வைஸ் டு டேக் இட் அட் 12th கிரேட்னு எங்களோட ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பட் தெரியல அது எப்படி. So அது வந்து the bilingual skillோட legislation நீங்க டீப்பா, பட் நாங்களும் we had some understanding like that in 2016, 17, 18. Last few yearsல வந்து the legislation clearly states the bilingual skill upon the seal of biliteracy is thrusted upon a student upon graduation தான். So there's a catch there. So எங்க ஸ்டூடெண்ட் 12thலயே 11thலயே டிரான்ஸ்கிரிப்ட்ல போட்டுறாங்க. டிரான்ஸ்கிரிப்ட்ல வந்து since it is attained போட்டுறாங்க. ஆனா ஆக்சுவல் the biliteracy, seal of biliteracy, the student get it upon ஏன்னா அதுல வந்து இன்னொரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. நீங்க அதுக்கு ஆங்கிலத்துக்கு இணையாக அந்த மொழியிலையும் நீங்க புலமை பண்றதுக்காக. அதனால வந்து இந்த ஆல்மோஸ்ட் எல்லா லெஜிஸ்லேஷனும் இப்படி அது வந்து சும்மா நியூவா நாங்களும் எங்களோட புரிதல் அப்படிதான். நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் ஃபியூ இயர்ஸ். அதனால வந்து நாங்க 11th பண்ண சொல்றதுக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, they could be used it in their இந்த காலேஜ் அப்ளிகேஷன் போடுறப்பயே வந்து இட்ஸ் an added benefit when you do it
in 11th or 10th or 11th கூட ஒரு ஆப்டிமலா இதை இருந்துச்சு. நம்ம இதான் நிறைய பேருக்கு இந்த கேள்விதான். 12வது எடுத்தாங்கனாக்கா அவங்க காலேஜஸ்ல போட முடியாது. ஸ்டேட் அலோவ் பண்ணுமாங்க நீங்க டெஸ்ட் இவ்வளோ ஏர்லியா எடுக்கிறத? எங்களுக்கு வந்து ஸ்டேட் அலோ பண்றது 11th ஸ்டேட்டே வந்து ஜனவரி ஆஃப் 11th கிரேட் தான் தே கேன் டேக் த எக்ஸாம்னு சொல்றாங்க. சோ அத ஹவ் டிட் யூ ஓவர் கம் தட்? எங்களுக்கு ஜனவரி ஆஃப் 11th கிரேட் இஸ் இட் தானே. சோ வந்து காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் as a student point of viewல நான் யோசிச்சேன்னா 10th grade summerல if I can take the exam it helps me better, right? So அது எப்படி நீங்க how did you communicate? No, I think it's correct. Sorry, if it is the 11th grade January அப்படினா then வந்து the transcripts for that is available by May June, and then the college application starts only in the fall of 11th grade தான். Exactly. So you have enough time to do it. So 11th only you have enough time always. Yeah. They do include as part of essay also. That is there in college. Right. State guideline, New Jersey state guideline states that junior year January 1ஆம் தேதியில இருந்து senior year February 8th குள்ள எடுத்தாகணும். அதான் guideline. இது வந்து ஒரு பொதுவா நம்ம இது பண்றதுனால நம்ம குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தினுடைய இதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கடந்து போலாம்னு நினைக்கிறேன். நமக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது அந்தந்த மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து மக்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இங்க. அதனால நம்ம முன்னெடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். நன்றிங்க சுசித்ரா, சிவானந்தன். இப்போ அடுத்தது நம்ம ஏற்கனவே அடுத்து வரக்கூடிய கேள்வி வந்து முன்னாடியே பேச துவங்கிட்டோம்னு நினைக்கிறேன். வந்து தேர்வுகளை பத்தி தான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ தேர்வு எழுதணும் அப்படிங்கிற இதுல அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா நீங்க விமல்? கண்டிப்பாங்க. தேர்வு வந்து 2 ஃபார்மேட்ல இருக்குங்க. தேர்வு எழுதுறதுக்கு வந்து பேசிக்கலி அவங்களோட ரீடிங், ரைட்டிங், லிசனிங் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்பீக்கிங் ஆஃப்கோர்ஸ் அது இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பண்ண நாங்கள் எங்கள் தமிழ் ஸ்கூலில் என்ன பண்ணுறோம்னா LTIன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். லாங்குவேஜ் டெஸ்டிங் இன்டர்நேஷ்னல் அவென்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் AAPL இருக்குங்க. ஸோ சில பள்ளிகளில் லைக் தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. தேர் ஆர் லெவல்ஸ். நான் நியூ ஜெர்சி ஸ்டேட் ரெக்வயர்மெண்ட் சொல்கிறேன். ஐ பிலீவ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபாலோஸ் தட். ஸ்டேட்ஸு இல்லைனாலும் ஸ்டேட்டோட வெப்சைட்டில் போய் வி கேன் வெரிஃபை தோஸ் இன்ஃபர்மேஷன். இன்டர்மீடியேட் மிட் இஸ் த மினிமம் லெவல் ரெக்வயர்மெண்ட். லோ, நாவிஸ், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ்டுன்னு 3 லெவல்ஸ் இருக்குங்க. அதுலேயே லோ, மீடியம், ஹை. அதில் வந்து இன்டர்மீடியேட் மிட் இஸ் த லோவஸ்ட் டு கெட் த பைலிட்ரசி சீல். பாஸ் ஃபெயில் எல்லாம் கிடையாதுங்க. தி கேன் கெட் அ சர்டிஃபிகேட், பட் டு கெட் த பைலிட்ரசி சீல் இன்டர்மீடியேட் மிட் இஸ் த ஒன் தே ஷுட். பேசிக்கலாக கொலோக்கியலாக பேசும்போது பேசிக் கம்யூனிகேஷன் தே ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில். ஃபுல்லாக தமிழில் பேசுகிற மாதிரி இருக்கணும், ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தாமல். எங்க பள்ளியில LTI பயன்படுத்துறதுல என்ன பண்ணுவாங்கன்னா OPIன்னு சொல்லுவாங்க, ஓரல் ப்ரொஃபிஷியன்சி இன்டர்வியூ. 20லேருந்து 25 நிமிடம் வந்து அந்த இன்டர்வியூ கால் இருக்குங்க. ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஸ்டூடெண்ட்டிட்ட. அதை வந்து நம்ம ப்ராக்டர் வச்சு வி கேன் மானிட்டர். அது முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். 4 ப்ராம்ப்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓப்பன் எண்டட் தான் எல்லாமே. நத்திங் திஸ் இஸ் த சிலபஸ் வி ஃபாலோ அப்படியெல்லாம் கிடையாது. ஓப்பன் எண்டட் 4 ப்ராம்ப்ட்ஸ் தேல் கிவ். நம்ம ஜென்ரலாக ஒரு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூஸ் டு ATA சிலபஸ், அதனால நான் அதை சொல்கிறேன். இட் குட் பி எனி ஒரு 4 டாபிக் கொடுப்பாங்க. அதில் இருக்க கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கொஸ்டின் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். இட்ஸ் அ டீட்டெயில்டு கொஸ்டின் லைக் 4-5 லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இங்கிலீஷில் கேட்டிருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழில் பதில் எழுதணும் பசங்க. 20 வரி, 20 சென்டென்ஸு, 25, 450 வார்த்தைகள், அந்த மாதிரி எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். அது அவங்க பதில் மட்டும் தமிழில் எழுதணுங்க. அப்புறம் அதை அனுப்பிடுவோம். அவங்க கரெக்ட் பண்ணி நமக்கு இதுதான் உங்களோட கிரேட் லெவல் அப்படின்னு அனுப்புவாங்க. அதுதாங்க ப்ராசஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டீட்டெயில் மோர். ஏன்னா நிறைய பேரோட நேரத்தை நான் வீணாக்க விரும்பலை. ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. மற்ற வேற நான் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். மற்ற வெண்டர்ஸ் வந்து இப்போ ஃபோன் கால் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. ரைட்டிங் வந்து டைப் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஹேண்டில் எழுதுகிற மாதிரி டைப் பண்ணி அனுப்புவாங்க. தட் இஸ் த டிஃப்ரென்ஸுங்க.
மெயின் டிஃபரன்ஸ். இப்போ நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேங்க. Q&A செஷன் ஒன்று வச்சிருக்கோம், இது முடிஞ்ச உடனே. அது வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படின்னா நம்ம அப்போ அந்த கேள்விகளை கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து போலாங்க. இப்போ இந்த தேர்வு எழுதுறது அப்படின்னு வரும்பொழுது இப்போ சிவானந்த் சொன்ன மாதிரி இது வந்து 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, பல ஆண்டுகள் அவர்கள் வந்து கற்றல் செய்ய வேண்டி இருக்குது, கத்துக்க வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் ஒரு முறையாக தேர்வை சுலபமா எழுதுறதுக்காக. அப்போ மாணவர்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது ஜெயந்தி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் நான். அப்போ எப்படி வந்து இந்த 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 தயார்படுத்தலை வந்து எப்படி பண்றீங்க, என்ன பண்றீங்க அதுக்கு அப்படின்னு நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயந்தி. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இது டெஸ்டிங் இப்போ விமல் சொன்ன மாதிரி லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங்னு 4 கேட்டகரி இருக்கு. இதுல வந்து இப்பொழுது வந்து நியூஜெர்சியில வந்து ஸ்பீக்கிங்கும் ரைட்டிங்கும் மாத்திரம்தான் இவாலுவேட் பண்றாங்க. லிசனிங்கும் ஸ்பீக்கிங்கும் வந்து செல்ஃப் இவாலுவேஷன். ஸோ அதுல அவங்க ஒன்றும் கேள்விகள் கொடுத்து நம்மள குழந்தைகளை பண்ண சொல்றது இல்லை. ஸோ நீங்க மெயினா அவங்கள தயார் பண்ண வேண்டியது வந்து பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும். ஒன்னொன்னுத்துக்கும் 4 டாபிக் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து கால இது கட்டம் ஒன்றும் கிடையாது. நிறைய நேரம், எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. பட் ஓரளவு ஒரு 20 நிமிஷத்துல ஒரு எஸ்ஸே எழுதுற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணணும் குழந்தைங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு, ரைட்? ஸோ எங்களுதுல வந்து ITS இது கிரேட் 8 முடிச்சுட்டு வராங்க குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க தயார் பண்ண வேண்டியது வந்து சுலபமா பேசுறதுக்கு ஒரு 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 டாபிக்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி அதுக்கான வொக்காபுலரி பில்ட் பண்றது தான். எவ்வளவு தூரம் அவங்க 8வது வரைக்கும் என்ன வொக்காப் பில்ட் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு மேல அவங்கள அதை மெயின்டைன் பண்ணி அதை பில்ட் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அது ஒரு முக்கியமான ஒரு படி. அப்புறம் இந்த கைட்லைன், இந்த அவாண்ட் தான் எங்களுதுல எல்லா பள்ளிகளும் இந்த பக்கம் இங்க யூஸ் பண்றது, பாஸ்கிங் ரிட்ஜ், பிரிட்ஜ் வாட்டர்ல எல்லாத்துலயும். ஸோ அதுல முக்கியமானது என்னன்னாக்கா இந்த இன்டர்மீடியட் மிட்டுக்கு அவங்க என்ன பாக்குறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ முக்கியமா அவங்க வந்து இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்களா, காலங்கள் யூஸ் பண்ண தெரியறதா, எவ்வளவு தூரம் அவங்க காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியறதா, அப்புறம் பழமொழிகள் சொல்ல முடியறதா, திருக்குறள், ஏதாவது ஒரு டாபிக்ல வந்து அந்த மாதிரி ஒரு திருக்குறளை சொல்லியோ ஏதாவது சொல்லி அவங்க பேசினாங்கனாக்க அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம குழந்தைகளை தயார் பண்ணணும். ஸோ ஏற்கனவே அவங்க இத்தனை வருஷமா படிச்ச குறள்களையோ இல்ல பழமொழிகளையோ எப்படி அவங்க இந்த மாதிரி வெவ்வேறு டாபிக்ஸ் வரும்பொழுது எப்படி அதை அவங்க சுலபமா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இது. அப்புறம் எழுதுறதுக்கு அப்கோர்ஸ் நிறைய விதமான டாபிக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு 20 நிமிடம் கொடுத்து எழுத சொல்லி, எழுத்து பிழைகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க செக் பண்றது இல்லை, ஆனா ஓரளவு அவங்களுடைய லெவல் காட்டும் பிழைகள் இல்லாம எழுதினாங்கனாக்க. ஸோ அது ஒண்ணு ரெகுலரா. அப்புறம் தேர்வுக்கு முன்னாடி வந்து நீங்க நாங்க என்ன பண்றோம்னாக்கா மார்க் டெஸ்ட் மாதிரி கொடுத்து வெறும் ஓரலுக்கு மாத்திரம் ஒரு நாள் பண்ணி இன்னொரு நாள் ரிட்டர்ன் பண்ணி அப்புறம் 2மே சேர்த்து வந்து ஆக்சுவல் எக்ஸாமுக்கு முந்தின வாரம் ஃபுல் மார்க் டெஸ்ட் மாதிரி எல்லாரையும் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்கள எடுக்க சொல்றோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்க பண்றோம். கேள்வி இருக்குங்க எனக்கு. என்னன்னா இப்போ அதாவது இப்போ இருமொழி முத்திரை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த தேர்வு நடத்துறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாறுது அப்படின்னு நீங்க எல்லாம் சொன்னீங்க. அப்போ இப்போ தமிழ் பள்ளிகளை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு நிலைகள் வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பாடத்திட்டத்தில் இயங்கிட்டு இருக்கிறாங்க. ரெகுலர் ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது ரெகுலர் ஸ்கூல்ல ஒரு 8ஆம் வகுப்போ அல்லது 9ஆம் வகுப்போ முடிக்கும் பொழுது இவங்க தமிழ் பள்ளியில இருந்து அவங்க முடிச்சிடுறாங்க. தமிழ் பள்ளியினுடைய கற்றலை, முறையான கற்றலை முடிச்சிடுறாங்க. அப்போ அவங்க மறுபடியும் இருமொழி முத்திரை எடுக்கிறதுக்கு ஒரு சில காலம் வந்து காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்கு தொடர்ச்சியான கற்றலை எப்படி நீங்க உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஜெயந்தி. 2 மாதிரியான குழந்தைகளும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து 1 வருடம் பிரேக் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கேப் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கற்றல் கொஞ்சம் பேசுறதும் எழுதுறதும் கொஞ்சம் டச் விட்டு போயிடுறது. ஸோ அதனால நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு 2 வருடம் காலம் இருக்கோ இல்ல 3 வருட காலம் இருக்கோ அந்த டைம்ல வந்து அவங்கள கட்டாயமா பள்ளிக்கு வர சொல்லி இந்த கற்றலை வந்து நம்ம படிக்கிறதுனால கூட நம்மளால பேசுறது எழுதுறது ரொம்ப முக்கியம், நல்லா பண்ண முடியறது.
ஸோ ஏதாவது ஒரு சின்ன கதைகள் படிக்கிறதோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதனால குழந்தைகளை வந்து வீட்டு பாடம்னு கொடுத்து அவங்கள ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஹை ஸ்கூல்ல இருக்காங்க. ஸோ நாங்க என்ன பண்றோம்னாக்க இப்ப பள்ளிக்கு வரும் பொழுது அந்த டைமை நாங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றோம். வீட்டு பாடம் கொடுத்து அவங்கள ஒண்ணு பண்ண சொல்றது இல்லை. ஆனா அந்த கண்டினியூஸா அவங்க படிச்சுட்டு இல்லை எழுதிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்களால பைலிங்குவல் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த கேப் இருந்ததுனாக்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு ஆட் பண்ணலாமா? சொல்லுங்க. ஜெயந்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது டெஸ்ட்ல வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கங்கிறத. இப்ப நீங்க அந்த கண்டினியூட்டி விட்டுடுறதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதுல வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களோட தமிழ் புலமை, அதாவது ப்ரொஃபிஷியன்சி குறையறதுங்கிறத விட அவங்களுக்கு திருப்பி வந்து ஒரு தமிழுக்கான பரீட்சை எழுதணுமா அப்படிங்கறதுக்கு கன்வின்ஸ் பண்றது கூட இந்த பள்ளி ஆசிரியர்கள்லாம் நிறைய பண்றோம். இல்ல மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அந்த 9, 10, 12 போகும்போது அவங்களோட இதெல்லாம் காலேஜ் அப்ளிகேஷன், காலேஜ் இது தமிழ்னால நமக்கு என்ன வரப்போகுதுங்கிற அந்த ஒரு செட்டப் போயிடுது. அந்த பிரேக் ரொம்ப குரூஷியல். இப்ப அதனால எங்களோட பள்ளியிலலாம் வந்து நாங்க பைலிட்ரசி சீல் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்னே ஒரு 3 வருஷம் 9, 10, 11 படிச்சா அந்த பசங்களை தான் நாங்க 11, 12ஆம் கிளாஸ்ல எழுத வைக்கிறோம். அப்படிங்கிற அந்த ஒரு கண்டினியூட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த பைலிட்ரசி சீலுக்கு எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தினம் அந்த பசங்க தமிழ் பேசினாலே இந்த பரீட்சையை ரொம்ப சுலபமா பேச்சு திறமையும் கிராஸ் பண்ண முடியும், எழுதவும் முடியும். ஏன்னா அது பெரிய இலக்கண பரீட்சையோ நம்ம எல்லாம் தமிழ் படிச்ச அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. இந்த பரீட்சை ரொம்ப சுலபமான பரீட்சை. இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தமிழ சரியா பேசணும், சரியா எழுதணும். இது வந்து வெரி பேசிக் ரிக்குவயர்மெண்ட். இது வந்து அந்த நம்ம பள்ளியில அந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற நிலை வரத்துக்குள்ளேயே நம்ம சரி பண்ணிட முடியறது. அதை பேசவும் முடியறது, எழுத முடியும். ஆனா அந்த 3 வருஷம் பிரேக் விட்டாங்கன்னா அவங்கள மோட்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் அது ஒரு பங்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு வருஷம் படிச்சு அத ஒரு டிரான்ஸ்கிரிப்ட்ல தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வரதே. நீங்க முன்னாடி கேட்டீங்கல்ல, இதனால என்ன வாட் இஸ் த பெனிஃபிட் அப்படின்னு. The benefit is to officialize the Tamil language in all these places, right? அதை எப்ப officialize பண்ண முடியும்? நம்ம இந்த மாதிரி பரீட்சை எல்லாம் எழுதணும். இவ்வளவு ஆயிரக்கணக்கு 2000 குழந்தைங்க படிக்கிறாங்க தமிழ் பள்ளியிலன்னா, ஒரு வருஷத்துல நம்ம 10 குழந்தைங்க 20 குழந்தைங்க கூட இந்த பைலிட்ரசி சீல் வாங்குறது இல்ல. அதுக்கு நம்ம புஷ் பண்ண வேண்டியிருக்கு. சோ அதுக்கு அந்த கண்டினியூட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் ஸ்கூல்ஸ் எல்லாம் கண்டினியூஸா கிளாஸஸ் வைக்கணுங்கிறதும் என்னோட ஒரு பிராக்டிக்கலா நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நன்றிங்க. சிறப்பா சொன்னீங்க. தமிழை வந்து அபிஷியல் ஆக்கணும் அப்படின்ட்டு. இப்போ விமல், இது தொடர்பா உங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. ஆக்சுவலா எங்க பள்ளியில என்ன பண்றோம்னா, நாங்க வாலண்டியரிங் பண்ண சொல்றோங்க. இப்ப 9th கிரேட்ல இருந்து 12th கிரேட் வரைக்கும் உள்ள பசங்க வந்து they have to get a volunteer hours, right? So they will be a substitute teacher. இல்லைன்னா they will correct the homework for the 3rd grade to 8th grade kids-க்கு. So they will be அந்த கரிக்குலம்ல ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 1 hour தே கோ தேர், ரிமைனிங் 1 hour எங்க கூட கிளாஸ்ல இருப்பாங்க. ப்ரீ பைலிங்குவல், பைலிங்குவல்னு சொல்லிட்டு வில் ஹாவ் சர்டன் டாபிக்ஸ், தே வில் பி இன் டச். அந்த 2 hours தான். தே டோன்ட் ஹாவ் ஹோம்ஒர்க் ஆர் எனி திங், பட் ஸ்கூல்ல டச்லேயே இருப்பாங்க படிக்கிற வரைக்கும். அதுதான் நாங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் எனக்கு நாங்க பண்றதா ஐம் ஆடிங். ஸோ விச் இஸ் அவங்களுக்கும் நல்லது. அந்த ஹவர்ஸ் வந்து லீடர்ஷிப் ஹவர்ஸா போகும் வாலண்டியரிங்ல. தே கெட் 25 hours which is குட் நம்பர்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு இது நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு ஃபியூ இயர்ஸாவே போயிட்டு இருக்கு. இட் இஸ் ஐ திங்க் லாஸ்ட் 4-5 years பண்ணிட்டு இருக்காங்க குமாரசாமி தமிழ். நிச்சயமா அது பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாரும். ஆமாங்க. இன்னொன்னு அந்த பசங்க பண்ணும்போது தமிழோட யூசேஜ் இருக்கும். அவங்க பேசுறது, அவங்களுக்கு இன்னும் அவங்களோட சென்டென்ஸ் மேக்கிங்லாம் இட் வில் கம் பெட்டர். அதெல்லாம் நிறைய இருக்குங்க. டெஃபினெட்லி தே வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். இட் கம்ஸ் வித் த ஃப்ளோ. பசங்க நம்ம ஸ்பெஷலா உட்காந்து சொல்லி கொடுக்கணும்னு இல்லாம அந்த டைம்ல அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களே தே ரிஃபைன் தெம். அது இட் இஸ் நாங்க பெனிஃபிட் பார்த்திருக்கோங்க நிறைய. சரியா சொன்னீங்க விமல். அதோட இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா, இப்ப ரீசெண்டா எங்க பள்ளியிலயும் குழந்தைகள் வந்து பைலிங்குவல் குழந்தைங்க வந்து கிரேட் 2 அட்வான்ஸ் கேஜி லோவர் கிரேட்ஸுக்கு போய் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. அதுக்கு மாத்திரம் இல்ல, குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து சொல்லி கொடுக்கறத பார்த்துட்டு அவ்வளவு ஒரு ஆனந்தம் அவங்க மூஞ்சில. அது ரொம்ப முக்கியம். கொடுக்கறதோட இட்ஸ் லைக் தேர் சிப்லிங்ஸ், தே ஃபீல் மோர் ஹாப்பி. இது நானும் லிட்டரலா பாத்துர்க்கேன். நிறைய குழந்தைங்க சொன்னாங்க இதான் பெஸ்ட் கிளாஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் அந்த
புரிஞ்சுண்டு படிக்கிற மாதிரி பெனிஃபிட். second ஆமா, வெரி ட்ரூங்க, வெரி ட்ரூங்க. தே ஃபீல் இட். தே ஃபெல்ட் கனெக்டட். அந்த பசங்க பண்ணும்போது நமக்கே பார்க்க நல்லா இருக்கும் அது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நியூ second ஸ்கூல்ஸ். generation is also built up teaching subject. யா இட் இஸ். நன்றிங்க. அது நிச்சயமாங்க. இப்போ நம்ம அடுத்த நேரமின்மை காரணமாக நான் கொஞ்சம் சுருக்கமா வச்சுக்க வேண்டிய காரணத்தினால நான் அடுத்த கேள்விக்கு போலான்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருமொழி முத்திரை பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க. நிறைய தேர்வு முறைகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சில வேறுபாடுகள். ஆனா இந்த தேர்வு முறைகள் ஒரு சில விடயங்கள் மட்டும்தான். அண்ணன் சிவானன், உங்ககிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும்னு நான் வரேன். அதாவது சில தேர்வு முறைகள் எல்லாம் மாறுகிறது. சில தேர்வு முறைகள்ல ரீடிங் அண்ட் ரைட்டிங் மட்டும் கேட்குறாங்க. ஆனால் பேச்சு அந்த மாதிரி இதை சோதிக்கிறது இல்லை அப்படிங்கிற சில வேறுபாடுகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது ஒரு தரப்படுத்துதல் அப்படிங்கிறது குறைவா இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இது எதிர்காலத்திற்கு நம்ம தொடர்ந்து இந்த தளத்துல பயணிக்க, தொடர்ந்து தமிழை ஒரு அதனுடைய தளத்தில் அங்கீகரிக்க, அதனுடைய தரத்தை உறுதிப்படுத்த, கற்றலை உறுதிப்படுத்த இப்ப இருக்கக்கூடிய விடயங்கள் போதும் நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது எதிர்காலத்துல இல்ல, இது வேற தளத்துல இது இயங்கணும், வேற மாதிரியான முன்னெடுப்புகள் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பத்தின உங்களுடைய நன்றி. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்லைடை கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? இஸ் இட் ஓகே? ஷூர், யூ கேன் டு இட். பண்ண முடியுதுங்களா? ஷேரிங் இருக்கா? ஐ எம் பிக்கிங் அப் தி ஸ்கிரீன் ஆக்சுவலா. ஓகே, ஸோ தெரியுதா அப்போ? இதுல வந்து ஜஸ்ட் ஒன்லி நாங்க கடந்து வந்த பாதையை சொல்றதா இருக்கட்டும். ஸோ இது வந்து ஒன்லி நம்ம இது வரைக்கும் பண்ணதை மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருந்துடக்கூடாது, அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். ஸோ ஈவன் வந்து 2016-17 நாங்க முதல்ல வாங்கினோம், ஃபர்ஸ்ட் பைலிங்குவல்ஸ் எல்லாம் வாங்கினோம். பட் அதுக்கப்புறம் பாக்குறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மொழிகள் இதை எப்படி அப்ரோச் பண்றாங்க. ஸோ வந்து நமக்கு தமிழுக்கு மட்டும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு தரப்படுத்துதல் அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு சிலபஸ் இருக்கு இல்லைங்களா? ATA, CTA இருக்கு, தமிழ்நாடு பாடநூல், சிங்கப்பூர் பாடங்கள் இருக்கு, நாங்களே கூட பாடத்திட்டம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இருக்கிறப்ப வந்து எல்லாருக்கும் இப்ப வந்து எல்லாரும் ஒரு பொதுவான முறையில பாக்குறதுக்கு தான் வந்து ACTFL ஆர்கனைசேஷன் தான், அமெரிக்கன் கவுன்சில் ஃபார் டீச்சிங் ஃபாரின் லாங்குவேஜ். தே ஆர் த ஒன் who are prescribing what is the proficiency level of languages. ஸோ நீங்க இந்த நாட்டுல எந்த மொழியா இருந்தாலும், எந்த மாநிலத்துல எந்த சட்டத்திட்டங்கள் பயோலிட்ரசி கொடுத்தாலும், இப்போ இன்டர்மீடியட் மிட் நியூ ஜெர்சின்னு சொல்றாங்க, இன்டர்மீடியட் ஹை டெக்ஸஸ் சொல்றாங்க அப்படின்னா, everybody when they call it out of what is intermediate mid, what is intermediate highங்கிறது வந்து it is all kind of boned and up kind of வந்து completely been upgraded every year and by the ACTFL. அதுல மொத்தம் 17 மொழிகள் தான், 16 மொழிகள் தான் இருந்துச்சு. அதை வந்து அதுக்கு வந்து நேஷனல் ஸ்டாண்டர்ட் உருவாக்கணும்னு 4.5 years அதை உழைச்சோம். அதுக்கு தான் அமெரிக்கன் தமிழ் டீச்சர் அசோசியேஷன் ஆரம்பிச்சு. அது வந்து இட் வாஸ் ரிலீஸ் லாஸ்ட் இயர். It's available, so anybody can be able to get it. It may be useful for the teachers, especially our school admins. And then வந்து so இதுதான் கமிட்டி. இது வந்து it took us 4.5 years, almost 5,000 hours we spent to make it happen, because it's not an easy thing to do. But இது 17th language, அதாவது இன்னொரு அதாவது பெரிய ஃபண்டிங்லாம் இல்லாம ஒன்லி வந்து பேஸ்ட் ஆன் வந்து எஃபர்ட்ல மட்டுமே இதை உருவாக்கப்பட்டதுன்னு வச்சுங்களேன். ஸோ இது எல்லாருக்கும் நீங்க நிறைய அந்த ப்ரொஃபிஷியன்சி லெவல்லாம் சொல்றது, திஸ் இஸ் a proficiency level map. So whenever somebody is at the novice high level, 4 to 5 years of learning, initial years of learning, அதுக்கப்புறம் இருக்கிறதுல தான் வந்து அந்த 49 மாநிலத்திலையும் என்னென்ன ப்ரொஃபிஷியன்சி இல்லைன்னா இன்டர்மீடியட் லோல இருந்து ஆல் த வே அப் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நீங்க ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் சொல்றது வந்து ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கு அவங்க கொடுக்கறது தான் டிஃபரன்ஸ். ஆனா the requirements to achieve the language எல்லா இடத்துலையும் சேம் தான். So that's we should not confuse with that ன்னு வச்சுங்களேன். And then வந்து இது வந்து நம்ம வந்து உடனே நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் சொல்றோம். இது என்ன, இது மட்டும் ஏதோ அமெரிக்காவுக்கு மட்டுமா, இல்லைன்னா வந்து இது என்ன நம்ம இதுக்கு மட்டும் தனித்துவமா, அப்படிலாம் கிடையாது. ஸோ ஏஷியாவில் வந்து இது மாதிரி லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. ஸோ வந்து அதுக்கு காரணம் பல இருக்கு. நம்ம வந்து ஒரு இமிகிரண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம ரெக்கக்னைஸ் பண்றது இல்லை.
ஆனா அது வந்து யூரோப்லயும் நார்த் அமெரிக்காலையும் இட்ஸ் வேஸ்ட் டிஃபரன்ஸ் இல்லைங்களா? அப்போ கனடா அமெரிக்கா இருக்கட்டும், பிளஸ் வந்து ஆல் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தே இன்வைட் லாட் ஆஃப் இமிகிரேட், தே பின் இமிகிரேட்டிங் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த லாங்குவேஜ்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணுங்கிறது வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கு, யூரோப்பியன் ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கு, இந்த மாதிரி ஏசிடிஎஃப்எலோட யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கு. இது ரெண்டுக்கும் மேப்பிங் இருக்கு. ஸோ ஈவன் தோ இப்போ ஏசிடிஎஃப்எல் இன்டர்மீடியேட் இந்த மாதிரி நாவிஸ் லோ மிட் ஹை, இன்டர்மீடியேட் லோ மிட் ஹை அப்படின்னு கூப்பிட்டாலும் when it come to compare it with the European framework பார்க்கறப்ப அது A1, A2, B1, B2 தான் வச்சிருக்காங்க. ஸோ அதே எல்டிஐ இப்போ ஐஎல்ஆர்னு சொல்ற இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் அந்த எல்டிஐ, அவங்களுக்கும் அவங்க கிரேடிங் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கால இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்றப்ப இட்ஸ் அப்ளிகபிள் அக்ராஸ் த போர்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் கவரிங் ஒன்னு வச்சுங்களேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்ம ஒன்று ஐசோலேஷன்ல பண்ணல, இது அப்ளிகபிள் அக்ராஸ் த வேர்ல்டு தான். மேபி ஏஷியால கிடையாது, அதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ அவாந்தும் சொன்னாங்க, எல்டிஐயும் சொன்னாங்க. ஸோ அந்த எல்டிஐ வந்து அதில் ரெண்டு காஸ்ட் இருக்கு. எல்டிஐ வந்து லாங்குவேஜ் டெஸ்டிங் இன்டர்நேஷனல், அவங்க தான் வந்து ஓபிஐன்னு சொன்னாங்க இல்லையா, ஓபிஐ ஓரல் ப்ரொஃபிஷியன்சி இன்டர்வியூ, அண்ட் தென் வந்து டபிள்யூபிடி வந்து ரைட்டிங் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இதுல ரெண்டு காஸ்ட் இருக்கு. அதுல வந்து $55 வந்து இப்போ ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா $55 தான். அப்படி இல்லைன்னா நேரடியா எடுத்தாங்கன்னா இட் காஸ்ட் ஆல்மோஸ்ட் $320. ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்க முடியும்னு வச்சுங்களேன். அது வந்து இந்த அது லிங்க் இருக்கு, எனிபடி கேன் கோ அண்ட் டூ இட். அவாந்த் இருக்கு, அவாந்த் தே கால் இட் அஸ் வேர்ல்ட் ஸ்பீக், தே டூ இட் ஸ்பீக்கிங் ரைட்டிங், அண்ட் தென் அன்ஃபார்ச்சுனேட் அது காஸ்ட் அரௌண்ட் $80 தான் நினைக்கிறேன். ஸ்கூல்லேயே கூட ஃபண்ட் பண்றாங்க. பட் ஆனால் வாட் எவர் the way they assess பண்றதுக்கும் வந்து it is not vetted through with either national standards or ACTFL certified assessors யாரும் கிடையாது. So இது வந்து there is a big difference between when you do it through LTA-க்கும் அவாந்துக்கு பண்றதுக்கும் வந்து அவாந்த் is not a vetted thing. They are a for-profit organization. They do it for all the other languages. They do it for Tamil also. But it is not vetted by the standards, proficiency levels or certified assessors எதுவும் கிடையாது. இல்லை ஆல்டான் இன்னொன்று இருக்கு. I think it's in a few districts state like Illinois கூட Alta accept பண்றாங்க. The Department of Education Minnesota நாங்க 2016ல இருந்து அசஸ்மெண்ட் வச்சிருக்கோம். We have this been offered through the online also for the last 3 years. அதுல வந்து இந்த ஸ்பீக்கிங் ரைட்டிங் வந்து எங்களுக்கு ACTFL சர்டிஃபை பண்ணி MD வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, நாங்களே ரேட் பண்ணுவோம். ரீடிங் லிசனிங் வந்து அது வந்து இப்போ கம்ப்ளீட்லி ஆன்லைன் டூலா இருக்கு. அது எக்ஸ்டம்போரேன்னு ஒரு டூல் வழியா கொடுக்குறாங்க. They mean this is now offered for other states too. Other state students also can take it, but it has to be taken through the Department of Education of their respective states. They have to work with the MN Department of Education. Then they will share the credit, because it's not, we are not getting involved in any of this thing. It's kind of done like any LTA test மாதிரி தான் உள்ளது. Again வந்து USல வந்து you have LTA and Avant இருக்காங்க. அவங்க வந்து only speaking writing மட்டும் தான் வச்சிருக்காங்க. So there is no reading listening எங்கேயும் கிடையாது. MDல இருக்கிற எக்ஸ்டெம்போரேல கொடுக்குற ஒன்று தான் ஒரே தமிழ் அசஸ்மெண்ட், which includes a reading and listening. The AAPPL அவங்க ரெஃபர் பண்ணாங்க. AAPPL வந்து it's completely an online tool. அதாவது வந்து next level of assessment has been ACTFL has built. It has got only 10 languages. அந்த 10 languages தமிழ் கிடையாது. So you cannot take an AAPPL. அந்த AAPPL வந்து இப்போதைக்கு வந்து அவைலபிலிட்டி இல்லை. அதுதான் அடுத்த கோல். ஸோ இதுல தான் நாங்கள் ஆப்டிமலா வந்து வாட் வி ரெக்கமெண்ட் அப்படிங்க. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா வந்து வி ஷுட் நாட் திங்க் அபவுட் திஸ் இயர், வாட் வி கேன் டூ இட் நவ், விச் எவர் இஸ் ஈஸியர் அப்படிங்கிற மாடல்ல எல்லாமே வி நீட் டு பி கைண்ட் ஆஃப் லுக்கிங் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ வந்து இட் டேக்ஸ் ஈவன் இப்போ ஒரு மிடில் ஸ்கூல்ல இருக்க பிள்ளைகள் கூட இன்னும் ஒரு 2-3-4-5 ஆண்டுகள்ல வருவாங்க. அவர்களையும் ப்ரிப்பேர் பண்றப்போ வந்து we should not deviate from so much from what is national standard prescribed, what is the standard proficiency levels are. அப்படி இருக்கப்போ LTI தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். LTI is kind of completely vetted, which is kind of வந்து it's a subset of AAPPL தான். And then வந்து it is a very that is again completely been certified assessors மட்டும் தான் அதை பண்ணுவாங்க. அதில் ரைட்டிங் வந்து ஆன்லைன்ல பண்றது, ரைட்டிங்ல வந்து டைப்பிங் தான் பண்ண சொல்றாங்க. அது பேப்பர்ல பண்றதா சொல்றாங்க. அது மேபி அது எக்ஸப்ஷன் வாங்குறாங்களான்னு தெரியல. பட் when you do it through the school, $55 வழியா பண்றப்ப வந்து they have to do only through டைப்பிங் தான் பண்ணணும். அவாந்த்லையும் டைப்பிங் தான் பண்ண சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் திங். அதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கிங் ரைட்டிங் இஸ் கவர்ட் இன் LTA, and then வந்து இந்த ரீடிங் லிசனிங் வந்து MN டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இட் கவர்ஸ் LSRW. ஸோ எனி ஸ்டேட் where there are exceptions, where New Jersey might be, New Jersey legislation clearly stated it's intermediate mid, which need to provide the proficiency. It does not exclude reading listening. ஆனா அது எக்ஸப்ஷனா கொடுத்துருக்கலாம். ஆனா இதுதான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து we need to be in a position where we need to be able to support our next generation of students-ஐயும் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் இப்போதைக்கு வந்து ஃபுல்லி இது உள்ளது இருக்கு.
வேர் வி நீட் டு கோ அப்படிங்கிறது AAPPL தான். ஸோ AAPPL வந்து வாய் இட் இஸ் நீடட் அப்படின்னா இதுதான் லோவஸ்ட் காஸ்ட், $40 தான். அது LSRW எடுக்கலாம். அதுல வந்து எந்த மூலையில இப்போ அமெரிக்கால எந்த மூலையில இப்போ நீங்க வந்து நியூ ஜெர்சில இட்ஸ் லாட் ஆஃப் பாப்புலேஷன், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ், லாட் ஆஃப் ரிசோர்சஸ் அவைலபிள். பட் இட் மே நாட் பி அப்ளிகபிள் ஃபார் அன் Iowa ஸ்டேட் வேர் சம்படி இன் வாட்டர்லூல எங்கேயாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு சின்ன சிட்டில கூட ஒரு மாணாக்கர் இருந்தாருன்னா அவருக்கும் அந்த பயன் போய் சேரணும் இல்லைங்களா? ஸோ அவர் ஐடியா வாஸ் நாட் டு கைண்ட் ஆஃப் வந்து ஃபிட் இன் வித் வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஒன் ஸ்டேட் ஆர் ஒன் ஸ்கூல் ஆர் ஒன் சப்ஜெக்ட் ஆர் ஒன் syllabus. We need to be as a Tamil population, as a generation which we are kind of try to survive this language in this country. We need to look into as a world language. Do not think that one Tamil is anywhere inferior to any other language. This is again cannot be done by a government. இவங்கெல்லாம் பண்ணவே முடியாது. இந்த நாட்டில் இந்த மொழியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எப்படி இப்போ இந்த பேனல்ல இருக்கவங்க பிளஸ் வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்றவங்க இருக்காங்களோ நம்ம மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து எவ்ரிபடி நீட் டு கான்ட்ரிபியூட் தான். இட் இஸ் நத்திங் டு டூ வித் வந்து எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ஒரே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நோக்கம் கிடையாது. இட் இஸ் நாட் த வே நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பிரிஸ்கிரைப்டு. அது பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இப்போ எங்களோட அசஸ்மெண்ட் வந்து 4 மணி நேரம் நடக்கும். ஸ்பீக்கிங், ரீடிங், LSRW வந்து மொத்தம் 4 மணி நேரம் ஸ்டூடெண்ட் வந்து ப்ரூவ் பண்ண. எங்க ஊர்ல 3 லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி பண்றதுனால இட்ஸ் வெரி எக்ஸாஸ்டிவ் டெஸ்ட். இப்போ நீங்க மற்ற இது பண்றப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லென்த்தி ப்ராசஸ். ஒன்னு ஒரு மாதிரி பண்ணணும்லாம் இருக்கும். இந்த AAPPL தான் வந்து இட் இஸ் டன் பிட்வீன் 40 to 50 மினிட்ஸ்லேயே பண்ணிடுவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி அட்வான்ஸ்ட் டெஸ்ட். லைக் ஒரு ACTல போய் எப்படி நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சிக்கு வந்து கொடுக்குற வச்சு பண்ற மாதிரி வந்து அதுவுமே ரீடிங் லிசனிங் மட்டும்தான். அந்த ஸ்பீக்கிங் இதுல வந்து ஸ்பீக்கிங் ரைட்டிங்கே சேர்த்து பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து இதை அச்சீவ் பண்றதுக்கு வந்து இட் இஸ் நாட் ஒரு ஸ்கூலோ ஒருத்தரோ ஒரு ஆர்கனைசேஷனோ பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ ஜெர்சியில் எவ்வளவு ஸ்கூல் இருக்கலாம், டெக்ஸஸ்ல எவ்வளவு ஸ்கூல் இருக்கலாம். We need to have a certified assessors who are all kind of know what is the proficiency level is that சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. I don't want to kind of go detail into it. So இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா we need to look it up. The ACTF look the language as a real world usage தான். ஓகேங்களா? அன்றாட பயன்பாட்டுல அந்த மொழியோட பயனை தான் பாக்குறாங்களோ ஒழிஞ்சு வேற எந்த விதமான நீங்க அதனாலதான் அந்த if you go into the நேஷனல் ஸ்டாண்டர்டை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா அதுல எங்கேயுமே கிராமர் இருக்காது, எங்கேயுமே வந்து இது இருக்காது. they have a standard rubrics வச்சிருக்காங்க. சரிங்களா? வாட் இஸ் டெக்ஸ்ட் டைப்னா என்ன, லாங்குவேஜ் கண்ட்ரோல்னா என்ன, லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்னா என்ன, காம்ப்ரிஹென்சிபிலிட்டினா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் rubrics வச்சிருக்காங்க. இட் அப்ளிகபிள் ஃபார் ஆல் லாங்குவேஜ். பட் டஸ் நாட் த வே அவங்க சுஜிர சொன்ன மாதிரி வந்து the way we learn the language, the way the world, Europe and North America look into the language, how you are able to use the language in your day-to-day life. அதுதான் இம்பார்ட்டன்ட். இதுல இன்னொரு முக்கியமான அந்த டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது வந்து அந்த யாரெல்லாம் வந்து பண்ண முடியும். இது வந்து நான் இப்போ இது காமிக்கிறதா இல்லை, பட் ஆனால் இது காமிக்கிறதுக்கு என்னன்னா இதுதான் ப்ரொஃபிஷியன்சி. ஒரு இன்டர்மீடியேட் இப்போ வந்து அட்வான்ஸ் லோ லெவல்ல ஒரு மாணாக்கரை வந்து நம்ம வந்து கேட்டோல்லையே ப்ரிப்பேர் பண்றோம்னு வச்சுங்களேன். இட் இஸ் நத்திங். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து இன்டர்மீடியேட் மிட் போதும் அப்படிங்கிறதுக்கு அவங்களை அதை லிமிட் பண்றதை விட there's a very nuance here. So we should not limit ourselves to that. Okay, yeah, I need only my state read only intermediate low, my state only need intermediate mid அப்படிங்கிறத நிறுத்தாம கேட்டுவல்ல தான் நமக்கு வாய்ப்பு. இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த நம்ம அடுத்த தலைமுறை மாணாக்கரை இப்போ எப்படி சொல்றாங்களே பேஷனேட்டா அவங்க நடத்துறாங்க இல்லையா, இப்போ நம்ம நடத்துவோம். இது ஒன்றும் சிங்கப்பூர் கிடையாது இல்லையா, வேர் வி கேனாட் இம்போர்ட் தமிழ் டீச்சர்ஸை வந்து இங்கே இமிகிரேட் பண்ணி கொண்டு வர முடியாது. நம்ம தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். நம்மன்னா இப்போ நம்மளோட காலம் எவ்வளவு நாள் இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் யாரு, இங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளை K-12 வந்து அட்வான்ஸ் லோ வரைக்கும் ஒரு மாணாக்கரை ப்ரிப்பேர் பண்றோம்னா அவங்க இங்க பாக்குறீங்க பாருங்க, K-12 லாங்குவேஜ் டீச்சர் லெவலுக்கு வருவாங்க. ஸோ இந்த லாங்குவேஜை வந்து காலேஜில் போய் படிச்சுக்கலாம், அங்கே போய் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மீடியட் மிட்டுக்கு தான் உங்கள் ஊரில் தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஜெர்சிக்கு தேவைன்னு வச்சுங்களேன். பட் ஈவன் தென் ப்ரிப்பேர் தம் ஆல் த வே அப் டு லைக் 10 to 11 years ஆஃப் லேர்னிங் வந்து அட்வான்ஸ் லோ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ we are also making them the இன்னொரு good thing with all this nationalized assessmentsல வந்து it doesn't test you kind of specifically உனக்கு இந்த லெவலுக்கு வேணா இதுக்கு ஒரு டெஸ்ட்லாம் கிடையாது. Generally they will test it, then they will grade you which level you are. So your state requirement maybe intermediate mid, you keep you performing more about it, it's good இல்லைங்களா. அது மாதிரி பண்றப்ப வந்து we actually creating next generation of teachers which they will be taking it beyond our lifetime. அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான நம்ம பண்ற எஃபர்ட்டுக்கெல்லாம் வந்து லாங் டேர்ம்ல இது கிடைக்கணும்னா we need to create our own things. அப்புறம் வந்து இதுதான் இந்த சில பயோலிட்ரசி பார்த்துருப்பீங்க. எக்ஸப்ட் சவுத் டக்கோட்டா, all the 49 states have a legislation now. And then but this is how we do it in Minnesota Tamil School. வந்து
we built up from the scratch. Then we kind of approached it as LSRW approach, where it is really an interpretive reading, listening, then in presentational or interpersonal speaking or writing. We built this one. So we have all this, we have make it available completely. Anybody can use it. We don't even track it. It is an open source. Anybody log in as a guest. Anybody, for example, every paper-based syllabus, they cover mostly like writing and reading. The writing and what is speaking writing and reading paper-based syllabus. Any syllabus we look into it. How do you do a speaking and listening? And what are all the prompts we need to give? And what is whether they achieve the proficiency or not? Over the year you need to prepare them over the years, right? You have to use a lot of resources. All these things are built upon. It's called a national organization called NCSSFL. They have a can-do statements. That can-do statement states that what a student can do in a particular proficiency very comparatively like a community, culture, connections, communications வெவ்வேறு parameterல பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. So இது kind of useful for anyone. Anybody can use it. We don't even எதுவும் கிடையாது. It's open source. Anybody can use it. For example, if you're already doing like a reading, writing in your own syllabus, if you want to prepare a student for a speaking and listening, நிறைய resources இருக்கு. Then you could make use of that. Then this is again useful for anywhere in the world too. And then this is again another thing. Normally people will ask there are few school districts that are able to get some credits on when they do it at the school level. The bilingual skill, it's a vast difference. Where you get only, even though they attained a proficiency after 9 years of learning, you need to enroll to a course on that year. And then அந்த இயருக்கு அந்த செமஸ்டர்ல பண்ணதுக்கு அப்புறம் அது கொடுக்குற 2 கிரெடிட் மட்டும் தான் கிடைக்கும். But not bilingual skill. Bilingual skill is a cumulative assessment of your knowledge. So since we have a better way to get the students prepared and get more credits out of it, again there's a difference. I know that's not I'm not demeaning that effort. It's a great effort. But then we are kind of going for a low-lying fruit instead of giving them the full perspective of whatever they learned in their whole K-12. So அதான் ஒண்ணு. ஸோ அதான் சொல்ல நினைச்சேங்க. அதான் you can so whatever that question is. சிறப்பாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம எதிர்காலத்தை எப்படி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தரப்படுத்துதல் நிச்சயமா தேவை. அதுவும் எல்லாருக்குமான ஒரே சமமான ஒரு யூனிஃபார்மான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அழகா சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அதற்கு ஏதாவது ஒரு வகையில் பங்களிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தது ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் எனக்கு இருக்கு இவங்க ஜெயந்திக்கு. அதாவது இப்போ இங்க நிறைய பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, சரி நாங்க எங்க மாணவர்கள் இப்போ தேர்வை எழுதணும் அல்லது இந்த பைலிங்குவல் லிட்ரசி சீல் வாங்கணும் அப்படின்னா மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம கற்றுக் கொடுக்குறோம் பள்ளிகள்ல, அதோட நம்ம பணி முடியுதுன்னு நினைக்கிறேன். அதை அடுத்து மேற்கொண்டு அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு அதை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது. இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ பல பள்ளிகள்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸோட இப்போ ரீசெண்டா இன்ஃபேக்ட் நாங்க 2-3 ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணி இது பண்ணினதுனால அந்த டீட்டெயில்ஸ் எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது சொல்றேன். முதல் படி என்னன்னாக்க உங்க குழந்தைகள் ஹைஸ்கூல் குழந்தைகளை வேர்ல்ட் லாங்குவேஜ் சூப்பர்வைசரை கான்டாக்ட் பண்ண சொல்லணும் முதல் கேள்வி. ஆனா அது குழந்தைகளே கான்டாக்ட் பண்றது பெட்டர் பேரண்ட்ஸை விட. ஸோ அவங்கள ரீச் அவுட் பண்ணி ஒரு இமெயில் அனுப்ப சொல்லி இந்த கேள்விகள் கேட்கணும். என்னென்ன கேள்விகள்னு நான் ரஃபா நாங்க என்ன கேட்டிருக்கோங்கிறது சொல்றேன், என்ன எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்றேன். முதல் கேள்வி எந்த கிரேட்ல ஆஃபர் பண்றாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சே பாஸ்கிங் ரிட்ஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் இயர்லயே எடுக்க விடுறாங்க. ஆனா பிரிட்ஜ் வாட்டர்ல இப்போ 12 சீனியர்ல தான் எடுக்க முடியுது. ஸோ அது முதல் கேள்வி, எப்போ எடுக்கலாம், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன. எனக்கு நிறைய பேர் ஒரு கூகுள் ஃபார்ம் அமைச்சு அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள லிஸ்ட்ல போட்டு அதை எப்போ எக்ஸாம்னு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறாங்க. ஸோ அது ப்ராசஸை கேட்டுக்கணும் முதல்ல. இரண்டாவது என்ன ஃபார்மேட் ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இங்க இருக்கிற ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே அவேண்ட் தான் யூஸ் பண்றாங்க இப்போ வரைக்கும். ஸோ என்ன ஃபார்மேட்னு செகண்ட் கொஸ்டின். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஏன்னா அவேண்ட்ல ரைட்டிங் அஃப்கோர்ஸ் பேப்பர்ல எழுத விடுறாங்க எல்டிஐ மாதிரியே இப்போ வரைக்கும். எவென்ச்சுவலி டெஃபினட்டா கம்ப்யூட்டர்ல ஒண்டி தான் எழுதணும்னு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் நம்ம தயார் பண்ணணும் குழந்தைகளை.
அடுத்தது வந்து இப்ப ஸ்பீக்கிங் வந்து எல்டிஐல வந்து அவங்க லைவா இது பண்ணி டெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவாண்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா நீங்க அவங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்கள எப்படி நீங்க டெஸ்ட் பண்றீங்கிறது மார்க்ல அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க எந்த ஃபார்மேட்னு கேட்கணும். ரெண்டாவது அடுத்தது வந்து என்ன ப்ராசஸ், நீங்க வேற ஏதாவது பண்ணணுமா? ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ்வலா வந்து நீங்க தான் பண்ணணும். அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் அனுப்பும்போது சிவா சொன்ன மாதிரி $40-50 ஏதோ பே பண்ணி நீங்க டைரக்டா அந்த அவாண்டோட நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அதுக்கான லிங்க் அனுப்புவாங்க. முக்கியமா அதெல்லாம் தான் கேள்விகள். எப்பக்குள்ள எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது இந்த வேர்ல்ட் லாங்குவேஜ் சூப்பர்வைசரை நீங்க கான்டாக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஒரு சில பள்ளிகள்ல எங்களுக்கு சில ஏர்லியர் ஆன் கொஞ்சம் தடைகள் இருந்தது. வேர்ல்ட் லாங்குவேஜ் சூப்பர்வைசர் சில சமயம் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு டைம் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வெவ்வேறு லாங்குவேஜஸை மானிட்டர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பர்சிஸ்டண்டா நீங்க ரீச் அவுட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பள்ளி ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல இன்ஃபேக்ட் ரெஸ்பான்ஸே கிடைக்கல எங்களுக்கு. ஸோ அடுத்த லெவல் நாங்க எங்க போர்ட்ல இருந்து அவங்க போர்ட் ஆஃப் ஹெட் மீட்டிங்க்கு போய் அங்க பேசி அப்புறம் தான் வி காட் இட் சார்ட்டட் அவுட். ஸோ அந்த மாதிரி சில தடங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நம்ம Q&A டைம்ல அட்ரஸ் பண்ணலாம். கண்டிப்பாங்க. நம்ம போலான்னு நினைக்கிறேன். நம்ம 1 மணி நேரம் கடந்துட்டோம். நம்ம ஒரு கேள்வி பதிலுக்கு போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய கலந்து கொண்டவர்களுக்கு உங்களுடைய கேள்விகள் உங்க பள்ளி சார்பாவோ அல்லது தனிப்பட்ட முறையில ஒரு பெற்றோராகவோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க கேட்கலாம். வணக்கம், என் பேர் ஜெயசு. கனெக்டிகட் மாகாணத்துலேருந்து கால் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. இது ரொம்ப நிறைய புதிய தகவல் கிடைச்சது. இங்கே இப்போ சில பேர் தகவல்கள் பரிமாறினாங்க இல்லையா, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, அது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா? ஸோ தட் எங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதாவது கொஸ்டின்ஸோ இல்லை ஏதாவது இன்புட்ஸ் வேணும்னா நாங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. நாங்கள் இப்போ இந்த சேட் பாக்ஸ்லேயே ஒரு சிலருடைய கான்டாக்ட்ஸை போடலாம்னு நினைக்கிறேன். அல்லது பங்கு பெற்றவங்கள் அவரவர்களுக்கு அந்த கான்டாக்டை கொடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை செஞ்சு சேட்ல போடுங்க. கேன் யூ ப்ளீஸ் ஷேர் ஸோ தட் நாங்கள் வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் பார்க்கலாம். அது மாதிரி இப்போ கடைசி ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று ஷேர் பண்ணீங்க இல்லையா, மின்னசோட்டாவிலேருந்து, அது வந்து ஆக்சஸ் கிடைக்குமா? ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு. அதில் ஏதாவது கான்ஃபிடென்ஷியலாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அதையும் ஷேர் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிவானந்த், ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா அதுக்கு? So no, you were recording it, right? You recorded that, right? ஆமாங்க. Yeah. So that should நீங்க have every ரெக்கார்ட் information. பண்ணிட்டீங்க. ஓகே, வெரி குட். அப்படினா அந்த ரெக்கார்டிங் லிங்க்கும் ஓகே தான், அதுல இருந்தே பாத்துக்கலாம். That should be there. So yeah, it's also available. We have in our website all this information. You go to mntamilschool.org, you have a lot of information there. Okay sir, thank you. I think அவ்வளவுதான் எனக்கு क्वेश्चन. Thank you. நன்றிங்க. அது பிரவீனாக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். பிரவீனா. வணக்கங்க, ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. எனக்கு ஒரு சின்ன விஷயங்க, நீங்க 3 வருஷம் தான் அதோட கிரெடிபிலிட்டியோட அது வந்து வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம திருப்பி எக்ஸாம் எழுதணுமா? ரினியூ பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இல்ல கிடையாது அவ்வளவுதானா? அது ரீவேல்யூவேட் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரீஅப்பியர் பண்ணணும் அந்த எக்ஸாம்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு முதல்லயே வாங்கியிருந்தா கூட இப்ப எனக்கு அது தேவைப்படுதுன்னா மறுபடியும் ரீஅப்பியர் பண்ணி நம்ம 3 இயர்ஸ் கிரெடிபிலிட்டி வாங்கிக்கலாம் இல்லையா? என்டார்ஸ் பண்ணணும். ஆமா, என்டார்ஸ் பண்ணணும். ஓகே. இல்ல அதான் அதுக்கு தான் கேக்குறேன். அந்த என்டார்ஸ் பண்றதுக்கு வேற இது இருக்கா இல்ல மறுபடியும் we have to go all through the process? ஆல் த்ரூ த ப்ராசஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஆல் த்ரூ த ப்ராசஸ் தான். பட் யாரும் அது வரைக்கும் பண்ணாதனால மேபி அது ஏதாவது இது இருக்கலாம். எனக்கு சொன்னது ஆல் த்ரூ. நீங்க சொல்லலாம் சிவா, அதுக்கு திருப்பி இதே மாதிரி எக்ஸாம் என்ன சினாரியோ? நீங்க சொல்றது வந்து K-12ல நீங்க 9வதுல வாங்கிட்டீங்களா? எப்ப வாங்குனீங்க? இல்ல நான் வாங்கல, just a question. அது see the scenario is that வந்து the language credits are offered when you are in K-12, especially high school, and then in the undergrad தான் இல்லைங்களா? undergradக்கு அப்புறம் நீங்க if you want to pursue like போறீங்க அப்படின்னா வந்து the advanced low proficiency கிடையாது, அது வந்து அடுத்த லெவல் proficiency போயிடும். So if you do a masters in linguistics or even bachelors in linguistics பண்றப்போ the requirements are not just to stop at advanced low. It goes above the proficiency. Even நீங்க மேப் பாத்தீங்க இல்லையா, it is goes above that. advanced lowங்கிறது K-12 அளவுக்கு தான், அவ்வளவுதான் அந்த ஒரு எனி ஸ்டூடெண்டால அச்சீவ் பண்ணக்கூடிய proficiency. அதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் when you are doing it in the K-12 12th படிக்கீங்கன்னா you get it. அங்கே நீங்க அதான் சொல்றீங்க, கிராஜுவேஷன்ல இருந்து 3 years தான். அது நீங்க எங்கேயாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. I mean I don't want to find fault with it. So lot of school districts and teachers, counselors, they don't have any idea about what is syllable literacy. They don't bother about it.
அது வந்து விட்ஸ் a valid point. நீங்க இப்ப சிவா சொன்னது வந்து 3 years after 12th தான் எப்ப எழுதினாலும் இதுதான் this is I vetted with like VCTFL Department of Education many times. Okay, yeah, the then that is reason something correct we should tell the districts. ஏன்னா yeah, நம்ம we நீங்க have to சொல்லி they have to justify. If you go back and line by line read the bilingual legislation, it clearly says it is not. See, for example, a Spanish student is not proficient in English, right? He's proficient in Spanish, right? This is what happens, right? When he proves this proficiency in Spanish, if even advanced law, it is not given to him until that student proves English that he is can done. be able to do in English also advanced law level. Got Okay, it. so that's why it is all tied to the upon graduation da. So another one, normally it is valid for 3 years upon after graduation. So உங்களுக்கு 3 years of undergrad வரைக்கும் அதை பயன்படுத்தலாம். சீனியர் இயர்ல நார்மலா யாரும் அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வராது. பட் ஆனா வந்து the re-requirement எப்படி வரும் அப்படின்னா வந்து say for example these are all you are trying to get the benefit when you are in K-12, right? K-12ல இதெல்லாம் அடைஞ்சிடுறீங்க. அதுல இருந்து நீங்க டியூவல் பெனிஃபிட், அதுக்கப்புறம் நீங்க எந்த எஃபர்ட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா வந்து அதை வாங்கி பண்றதுதான். But when you Yeah. go to the college level போயிட்டீங்கன்னா அந்த அசஸ்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸே வேற. For example, the OPI இன்டர்வியூ எடுக்கிறது யார் வேணாலும் எடுக்கலாம். Any adult can take that one in US. நீங்க $360 கட்டி உங்க ப்ரொஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணலாம். There is a WPT வந்து அடல்ட்டுக்கு இல்ல, அது சீலா பைலட்டர்ஸ்ல தான் இருக்கு. And then every university has the option. இது prior to this 7-8 years முன்னாடி வந்து for example இப்போ வாசு வந்து யூபென்ல இருக்காரு, இப்போ பாரதி அம்மா வந்து இதுல இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் தமிழ் சேர் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் தமிழ் ப்ரொஃபஸர் இருக்காங்களோ, இஃப் யூ ஆர் enrolled in another university, that university can request or assess the student, give me the proficiency. நீங்க காலேஜ் லெவலுக்கு போறப்ப there are more options. K-12ல very limited options. சீலா பைலட்ரிக்ஸ் தான் ஒரே ஆப்ஷன். But when you go to the college, you could be able to kind of, for example, that department of that wherever, whichever the university the student enrolled, they can go to the counselor. They will request an assessment with another Tamil assessor from UPenn லந்தோ பாரதி அம்மாவையோ எடுக்க சொல்லி அவங்க ஒரு கொடுத்தாங்கன்னா அதை வந்து எடுத்துப்பாங்க. காலேஜ்ல வந்து there are a lot of options there, but K-12ல தான் இருக்கு. அதனால you don't have to worry about it. So 3 years it's more than enough within after you graduate. So that is why the optimal time to get the proficiency certificate is in only K-12, right? K-12 is the easiest option where the students will be able to do it. Again, the language is why 3-year limiting. When your language is not used by you, you forget that. The proficiency goes down if you don't use the language. Said I also learned 3 years of German long time back. I don't know anything about it. So that is not the same thing though I achieved some time back. அதனால இந்த நாட்டில் இந்த மொழியை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து it is always been considered that whether you have to be continuously able to use the language தான். That's why the 3-year limit is. Yeah. Got it. Thank you so much. நன்றிங்க பிரவீனா, நன்றிங்க எல்லாருக்கும். அடுத்து தேவி. வணக்கங்க. நான் மிச்சிகன் தமிழ் ஸ்கூல்ல இருந்து பேசுறேங்க. ரொம்ப தெளிவா நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு அந்த கண்டினியூட்டியா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல. நாங்க ஆன்லைன்ல வந்து மார்க் டெஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணோம். ஆனா 1-2 தான் லிமிட்டடா இருக்கு. ஸோ நிறைய இப்போ அவங்கள மோர் தென் ஒரு 20-25 ஹை ஸ்கூல் வரை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு நாங்க என்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது, எங்க போய் சர்ச் பண்ணணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ நாங்க தமிழ் ஸ்கூல் வழியாவே போய் எக்ஸாம் எழுதலாமா, அதர் ஸ்கூல்ல போய் சப்மிட் பண்ணலாமா, இல்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பண்ண முடியுமா? ஏன்னா 12th டிப்ளமோ சர்டிபிகேட் கொடுக்குறப்போ அதுல அந்த சீல் ஆஃப் பைலிட்ரஸியோட சீல் வந்து அதுல வரும் நான் கேள்விப்பட்டேன். அது கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? தேங்க்யூங்க. அதான் நீங்க வந்து முதல் கேள்வி கேட்டது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து இது எல்லாமே ஜென்ரல் எஸ்ஏ மாதிரி தான் வரும். டாபிக்ஸ் எழுதுறதுக்கும் வரும், பேசுறதுக்கும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் டாபிக்ஸ், ஜென்ரல் எஸ்ஏ டாபிக்ஸ் தான். ஸோ நீங்க அது வந்து கிரியேட்டிவா நீங்க எப்படி ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்லயோ இல்ல வேற லாங்குவேஜ் கிளாஸ்லயோ ஒரு ஜென்ரல் டாபிக்ஸ், நாட்டு நிலைமை பத்தி, கம்ப்யூட்டர்னால வர்றது என்ன, கிளைமேட் சேஞ்ச்னால வருது என்ன, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டாபிக்ஸ் தான் நீங்க குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஜென்ரல் எஸ்ஏ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஜென்ரல் எஸ்ஏ தான், ரைட்டிங் டெஸ்ட்.
ரீடிங் டெஸ்ட் வந்து கான்வர்சேஷன் தான். நம்ம சாதாரணமா ஒரு குழந்தையோட நீ என்ன பண்ற, நீ எப்படி இருப்ப, அதுதான் கேட்க போறாங்க. சோ இதுக்கு ப்ரிப்பரேஷன் நீங்க தனியா பண்றதை விட தமிழ்ல நிறைய பேசி பல சுச்சுவேஷன்ஸ்ல எப்படி பேசணுங்கிறது தான் உங்களுக்கு பயிற்சி. அது வந்து ஒரு பயிற்சிங்கிறத விட ஒரு ஜென்ரலா வீட்டுல நல்லா பேசி இந்த மாதிரி ஒரு எஸ்ஏ ரைட்டிங் எபிலிட்டிஸை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். ரெண்டாவது வந்து நீங்க அந்த தமிழ் ஸ்கூல்லே போய் பரீட்சை எழுதமான்னு கேட்டதுக்கு அப்ப முன்னாடி ஜெயந்தி சொன்ன மாதிரி தமிழ் ஸ்கூல் வந்து இதுல இன்வால்வே ஆக முடியாது. தமிழ் ஸ்கூல் என்ன பண்றாங்கன்னா நம்ம மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்றோம், அதுதான் தமிழ் ஸ்கூல். அந்த பரீட்சை வந்து பள்ளிக்கூடம் தான் எப்படி நடத்தணும், என்னைக்கு நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் பள்ளிக்கூடம் தான் சொல்லணும், அதாவது ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அந்த குழந்தை போய் கவுன்சிலர்கிட்ட சொல்லணும், ஸ்கூல் கவுன்சிலர் கிட்ட. அந்த கவுன்சிலர்ல இருந்து வேர்ல்ட் லாங்குவேஜ் சூப்பர்வைசர், இவங்க 2 பேர் தான் வந்து தமிழ் எழுது நாங்க பயோலிட்ரசி சீல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த 2 பேர் தான் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அந்த குழந்தை தான் போய் ஸ்கூல்ல கவுன்சிலர்கிட்ட பேசணும், வேர்ல்ட் லாங்குவேஜ் சூப்பர்வைசர் கிட்ட பேசணும், நான் இந்த பரீட்சை எழுதுறேன் அப்படின்னு. அது சொன்னதுக்கு அப்புறமா என்ன ப்ராசஸ்ங்கிறது பள்ளிக்கூடம் சொல்லும். நம்ம தமிழ் ஸ்கூல் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா தமிழ் ஸ்கூல் இவங்க முடிச்சதுக்கு அப்புறமா ரெகக்னைஸ் பண்ணணும். இது பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறது யாரு சொல்ல முடியும்னா நம்ம தமிழ் ஸ்கூல் தான் சொல்ல முடியும். நீங்க படிச்சது பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கு வந்து நாங்க அந்த கிராஜுவேஷன் போதெல்லாம் தமிழ் ஸ்கூல் கிராஜுவேஷன் போது ஒரு ஸ்பெஷல் ரெகக்னிஷன் எல்லாம் கொடுப்போம். நம்ம எல்லா தமிழ் ஸ்கூல்லையும் பண்றோம்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி நம்ம ஊக்குவித்து பரீட்சை எழுத வைக்கிறது நம்ம வேலை. அவங்க படிச்சதுக்கு அப்புறமா நீ நல்லா வேலை பண்ணிருக்க நிறைய ரெகக்னிஷன் கொடுத்து அவங்களுக்கு மேக் them feel that they have done something great. அதுதான் நம்ம தமிழ் ஸ்கூல் பண்ண முடியும். பரீட்சை எழுத வைக்கிறது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பள்ளிக்கூடம் தான் பண்ணணும். இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் ஸ்கூல் கரிக்குலம். ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம் just to add to that. So final டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து அவங்க டேட் வந்து ஸ்கூல் கொடுப்பாங்க. இந்த டேட்ல நீங்க வந்து தமிழ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அன்னைக்கு இந்த டைம் ஸ்லாட் கொடுத்துருவாங்க. அப்போ they go to the school, either media centerலயோ இல்ல லைப்ரரிலயோ they offer the test. எல்லா லாங்குவேஜஸும் அங்க எடுத்துட்டு இருப்பாங்க. மேண்டரின், different kids will be taking the test at the same time. So அப்புறம் அந்த டைம் லிமிட் is dependent on the school district. ஓகேங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கிங்ல வந்து ரொம்ப சுத்த தமிழ்ல தான் இருக்கணுமா, இல்ல நம்ம பேச்சு தமிழ் கலந்து பேசலாமா? கலோக்கியல் தமிழ், ஆங்கிலம் கலக்காத கலோக்கியல் தமிழ். சுத்த தமிழ் பேசுனீங்கன்னா கிரேடு ஹையர் கிரேட் கிடைக்கும். நீங்க ரிக்வயர்மெண்ட்னு பார்த்தா நம்ம சாதாரண பேசுறது தமிழ். ஓகேங்க, ரொம்ப நன்றி. இது ஐ திங்க் மணிக்கணும்னா நம்ம கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் சொல்றதுனால இது பண்ண வேணாம். இது ஒரு அனுபவத்துல தான் சொல்றது. ஸோ நீங்க அவங்க கேட்கறது ஒரு முக்கியமான கேள்வி. அது வந்து ஒரு பெற்றோரா இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் இந்த ரிசோர்சஸ் எங்க இருக்கு. அதனால வந்து நீங்க சொல்றது ஜென்ரலா ஓகே நான் பண்றது. அதுக்கு தான் NCSSFL இருக்கு. நான் அது போட்டிருக்கேன். அது NCSSFL.org has got all can-do statements for all proficiency levels. Okay, this is the one used by ACTFL to build the national standards. All the assessments, either Avant, Alta, LTI, IAPPL, everybody, the prompts comes from the can-do statements only. Okay, so இப்போ நீங்க வந்து practically வந்து இப்போ நீங்க வந்து நம்ம ஜெனரலா சொல்லுவோம். பட் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா we are not I know that one how much pain we went through to get to this stage. We are not there yet, but என்ன அதே இது வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அதை புரிய வைக்கிறது ரொம்ப அவசியமானது. we can never approach it as a traditional model approach பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து எல்லாத்தையும் நாங்கள் மேக் இட் அவர் ஃபுல் சிலபஸ் இஸ் ஃபுல்லி அவைலபிள் எனிவன் டு யூஸ் ஆன்லைன் பிடிஎஃப்பும் இருக்கு. இதை வந்து இன்னும் ஒரு இன்டராக்டிவ் கான்டென்ட்டாகவும் அந்த ஓப்பன் எல்எம்எஸ்ல போட்டிருக்கோம். இதுல இருக்கிற எல்லா ப்ராம்ப்ட்டுமே வந்து கமிங் ஃப்ரம் NCSSFL அண்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யூ மே பி ஏபிள் டு யூஸ் அ சினாரியோ. தென் வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ குறிப்பை பார்த்து நீங்க வந்து ஹவு டு கைண்ட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லைன் தான் இருக்கும். கைண்ட் ஆஃப் வாட்ச் அ வீடியோ அண்ட் தென் இன்டர்பிரேட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க இந்த டீச்சர்ஸ் இங்க இருக்கிற எல்லாருக்கும் when we want to build a content, do not limit it to one source-ல இருக்கக்கூடாது. So we need to understand, create lot more authentic content. What is authentic content? When you want to be kind of on the real world-ல ஒரு language யூஸ் பண்ணணும்னா it is a authentic reading and authentic listening. நம்ம வந்து நீங்க சொல்ற இப்ப கலோக்கியலா பேசுறோம்னு சொல்றீங்க இல்லையா, ஒரு நாவிஸ் லெவல்ல இருக்கவங்களுக்கு
அவங்களுக்கு யாரு அவங்களோட மொழி புரியும் அப்படின்னா ஒன்லி சிம்பத்தட்டிக் லிசனர்ஸ் தான். ஹூ இஸ் a sympathetic listener? அந்த மாணாக்கரோட ஆசிரியரும் அந்த பெற்றோரும் தான் சிம்பத்தட்டிக் லிசனர். அவங்களுக்கு பேசுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மொழி புரியும் இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஆனா அதுவே இன்டர்மீடியட் லெவல் வர்றப்போ தட் நீட் டு பி அண்டர்ஸ்டுட் பை அ நேட்டிவ் ஸ்பீக்கர், ரைட்? ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்னா யாரு? இப்ப தமிழகத்துல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வந்து புரியுறது முக்கியம் கிடையாது. ஒரு ஆங்கிலமே தெரியாத ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சும்மா போய் நல்லா இருக்கியா நல்லா இல்லையான்னு பேசுறது கிடையாது. நான் வந்து என்னென்னலாம் வார கடைசியில பண்றேன், நான் என்னென்ன எனக்கு எது பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னு சொல்லி வந்து ஒரு தமிழ் தெரியாத ஆங்கிலமே தெரியாத ஒருத்தட்ட ஒரு 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 தமிழ் கற்றுக்கிற ஒரு மாணாக்கர் போய் விளக்கணும். தட் இஸ் வாட் த நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு விளக்குறமா, அதுதான் ப்ரொஃபிஷியன்சின்னு வச்சுங்களேன். அதை கிரியேட் பண்றதுக்கு தான் வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ யூ நீட் டு பி கைண்ட் ஆஃப் வந்து அதுக்கு வேண்டியதை வந்து எல்லா விதமான சினாரியோலையும் அவங்கள ப்ரிப்பேர் பண்றது தான் அவசியம். ஸோ அதுல இந்த ஆத்தன்டிக் டெக்ஸ்ட் வர்றப்போ நிறைய பார்ப்போம். இப்ப இருக்க புத்தகத்துல ஏதாவது ஒரு புத்தகத்துல நீங்க போய் நாங்க எத்தனையோ எக்கச்சக்கமான ரிசோர்ஸை பில்ட் பண்ண பார்த்திருக்கோம். ஏதாவது நீங்க என்ன ஒரு நார்மலா நீங்க குழந்தைகள் புத்தகமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆனந்த விடனா இருக்கட்டும், தினமணியா இருக்கட்டும், எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வெக்காபுலரி வந்து டோன்ட் கெட் கண்டென்ட் திஸ் அகைன் ஒரு பெரிய டாபிக். அது வெக்காபுலரிங்கிறது வந்து இங்க வந்து இப்போ நீங்க வந்து நமக்கு தெரிஞ்ச வெக்காபுலரி பிள்ளைகளுக்கு தெரியும்னு எதிர்பார்க்கறது வந்து அத மாதிரி ஒரு இது நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அதனால வெக்காபுலரிங்கிறது வந்து அவங்களோட அன்றாட வாழ்வுல இருக்கிறது தான் வெக்காபுலரி. அவங்களோட சொந்தது, அவங்கள ஒட்டியது, அவங்க என்ன வார கடைசியில பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சது என்ன, அவங்க என்ன படிப்பாங்க, என்ன விளையாடுவாங்க, அவங்களுக்கு என்ன சோசியல் திங்ஸ் என்ன பிடிக்கும், அதெல்லாம் சொன்னாலே போதுமானது. ஸோ அதுவே இன்டர்பிரேட்டட் ரீடிங் லிசனிங் வர்றப்போ யூ நீட் டு நோ சம் சப்ஜெக்ட்ஸ்னு வச்சுங்களேன். இந்த ஆத்தன்டிக் டெக்ஸ்ட்டை உருவாக்குறதும் வந்து இந்த டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிரியேட் த கான்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே சைஸ் இப்படிதான் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் வச்சுக்கவே முடியாது. You need to be able to create so much of content where you could be able to consume it. Anybody can be able to consume it. இப்போ நாங்க பண்ணிருக்கிறது வந்து ஒரே ஒரு வெர்ஷன் தான். That is not the end of it. If you look at all the other languages, these authentic texts are built by all the teachers. So in real world ல நான் எனக்கு வந்து எப்படி பயனளிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கான்டென்ட் கிரியேட் பண்றது தான் முக்கியம். அப்பதான் வந்து இது வந்து கடைசி ஒரு ஆசிரியருக்கும் கடைசி மாணாக்கருக்கும் சென்று சேரும். அதுதான் அது ஒரு முக்கியமானது. பட் டு நாட் கெட் கண்டெய்ன்ட் வித் இந்த மாதிரி பேட்டர்ன் இப்படிதான் இருக்குது. அதனாலதான் நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டீப் இன்டு இட். அதாவது கலோக்கியலா பேசுறதுக்கும் ஆங்கிலம் கலக்காம பேசுறதுக்கும் இன்டர்மீடியட் ஹை வரைக்கும் அதுக்கான எந்தவித நெகட்டிவ் மார்க்கும் ஓபிஐல கிடையாது. பிகாஸ் வி வென்ட் த்ரூ so much of training, we going through certification. அது கிடையாது. அது அட்வான்ஸ் லோக்கு மேலதான் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸே வருதுன்னு வச்சுங்களேன். அது என்னன்னா அங்கதான் காம்ப்ரிஹென்சிபிலிட்டி வருது. ஹவு மச் யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்ங்கிறது தான் முக்கியமானது. இன்டர்மீடியட் ஹையை வந்து ஒரு நீ கிரைட்டீரியா வச்சீங்கன்னா இந்த கிராமர் லைக் ஆங்கிலம் கலக்கிறது இதெல்லாம் வந்து இட்ஸ் a very 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 minimal impact. If they're able to express themselves in both speaking and writing, அது ஒரு கதை சொல்ற பாணி தான் வச்சுங்களேன், அதுதான் முக்கியமானது. ஸோ வந்து முன்ன சொன்ன மாதிரி என்ன அது அதாவது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜா சொல்லிக் கொடுக்கவே கூடாது தமிழை. அதாவது பீப்புள் ஆர் லேர்னிங் த லாங்குவேஜ். ஸோ நீங்க வந்து திருக்குறள் தப்பா நினைக்க வேணாம், திருக்குறள் ரொம்ப முக்கியம் தான். திருக்குறள் ஒரு கதையா சொல்லலாம், அதுல உள்ள பொருளை சொல்லலாம். ஆனா திருக்குறளையே மனப்பாடம் பண்றதுங்கிறது வந்து எனக்கு ஒரு 4 குறள் தெரியலாம், இன்னொருத்தருக்கு ஒரு 100 குறள் தெரியலாம். அது லிங்குவிஸ்டிக். த வே வி லேர்ன் த லாங்குவேஜ் இன் தமிழ்நாடு வந்து நமக்கு ஒரு 2 வயசுலயே 2வது படிக்கிறப்பே நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் பேசிடுவோம், எழுதுருவோம், படிச்சிருவோம், எல்லாத்தையும் விடுவோம். அதுக்கப்புறம் என்னத்தை சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியாம லிங்குவிஸ்டிக்கலி லாட் ஆஃப் கிராமர் ஹஸ் பீன் டாட். இஸ் இட் த சேம் வே டாட் இங்கிலீஷ் இஸ் டாட் ஹியர்? நம்ம ஊர்ல வந்து இந்த எழுத்துத்திறன் அவங்களோட சுய சிந்தனையில அவங்க எழுதுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போறதுக்கு காரணமும் வந்து we going to approach that one as a more linguistic approach. ஆனா செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் பண்றப்போ you have to keep that one aside. Okay, practically make it use so that they could be able to express themselves in Tamil. அதுதான் ரொம்ப ரொம்ப important. They need to be able to use the language in day-to-day life without an inhibition. நீங்க வந்து ராப் இதெல்லாம் வந்து நீங்க இப்போ நான் தப்பா நினைக்க வேணாம், உங்களுக்கு நிறைய இங்க இருக்க ஆங்கில ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, ஹார்வர்ட்ல எடுக்கிறவங்க இருக்கு, ஜானத்தன் ரிப்லி இருக்காரு, அவர் பெரிய தமிழ் அறிஞர் தான். ஆனா அவரோட உச்சரிப்புல கண்டிப்பா வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கதானே செய்யும் இல்லையா? இப்ப நம்ம பேசுற அளவுக்கு தமிழ், ஆனா அவருக்கு நல்ல நம்மள மாதிரி தமிழ் புலமை இருக்கும். ஆனா பேசுறப்ப வந்து ஆக்சென்ட் வரும். நம்ம ஆங்கிலம் பேசுறப்ப எவ்வளவு ஆக்சென்ட் போட்டு பேசுறோம். நம்ம பிள்ளைகள் நம்மள கிண்டல் பண்றாங்க இல்லையா? நம்ம இது வரைக்கும் ஆங்கிலம் சரியா பேசுறோமா? நம்ம இது ப்ரொனன்சியோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன்ல பேசுறோமா? அவ்வளவு ஆக்சென்ட் போட்டு தான் பேசுறோம். அதனால அதெல்லாம் வந்து செகண்டரி தான். தட் இஸ் நத்திங் டு டூ வித் வந்து கிடையாது. அதனால we should not get carried away with all those நம்ம nuances whatever we learn the language அப்படிங்கிறது இல்லாம
இந்த மாதிரி ஒரு செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷனுக்கு ஹவு த அதர் வேர்ல்ட் லாங்குவேஜ் அப்ரோச் பண்றதான் பார்க்கணும். ஒரு பிரெஞ்சு, ஜெர்மன் ஏன் உலகம் ஃபுல்லா படிக்க முடியுது அவனுக்கு இருக்கு அப்படிங்கறதான் பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து அப்ரோச்சிங் திஸ் வே இட் ஹெல்ப்ஸ் அ லாட். ஸோ இட்ஸ் a big topic, but I just want to make sure valid that we point. understand it. Actually, what you raised is valid point. இங்க இருந்து language is a form of expression. அதனால நம்ம படிக்கும் போதே நம்ம எங்களோட ஸ்கூல்ல எல்லாம் நாங்க வச்சுக்கிற ஃபார்மேட்டே என்னன்னா, புக் இஸ் லிமிட்டிங் ஃபேக்டர். திருக்குறள்லாம் இருக்கும், பட் தட் இஸ் a லிமிட்டிங் ஃபேக்டர். பட் மோர் எக்ஸசைஸ் வில் பி அந்த கிண்டர் கார்டன் கிளாஸ்ல இருந்து பேசுறதுக்கு ஒரு ஜெனரல் டாபிக் வச்சு டிஸ்கஷன் பேசணும், டிபேட் பண்ணணும், அந்த மாதிரி தான் போவோம். ஏன்னா அதுதான் வந்து we miss in our Indian system of education, right? So Tamil schools-ல இங்க பண்ணும்போதும் டெக்ஸ்ட் புக், vocabulary எல்லாம் புக்கை பார்த்து படிச்சு வர்றது கிடையாது, பேச பேச வருது, சிச்சுவேஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் நம்ம யங்கர் டேஸ்லேருந்து கொடுக்கும்போது இந்த எக்ஸாம் வந்து இட்ஸ் லைக் அ கேக் வாக் தான். ஆக்சுவலா இட்ஸ் அ கேக் வாக். பட் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சரியா வரணும், கன்ஸ்ட்ரக்ஷன் சரியா வர்றது வந்து ஒரே நாள்ல வர போறது இல்ல. ஒரு தமிழ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுல குவாலிட்டி ஆஃப் த வேர்ட்ஸ், சின்ன வார்த்தை சொல்றதும் அந்த வார்த்தையே கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் vocabulary யூஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிட்டர்மைன்ஸ் வாட் கிரேட் யூ ஆர். அது ஒரு நாள்ல வரவே முடியாது. அதை வந்து நம்மளோட பாடம் தமிழ் ஸ்கூல் என்ன பண்ண முடியும் நீங்க கேட்டதுக்கு இதுதான் பண்ணணும். நம்மளோட கிளாஸஸ் ஷுட் பி கான்வர்சேஷனல் கிளாஸஸ், டிஸ்கஷன் ஓரியன்டட் கிளாஸஸ். அந்த ஸ்பெல்லிங் வந்து ஃபோனடிக்ஸ் பேஸ்ட் லேர்னிங், ஃபோனடிக்ஸ் பேஸ்ட் லேர்னிங் பண்ணா எழுதுறதும் தப்பு இல்லாம வந்துடும். பேச பேச அந்த கனெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து வில் ஹெல்ப் தீஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரில தமிழை பயன்படுத்துறதுக்கு. ஸோ தட் இஸ் ரொம்ப அண்டர்லைனிங் திங் இஸ் இட் இஸ் அ கம்யூனிகேஷன் டூல். அது Speaking writing is a creative side of a language. Okay, the creative side of the language, why speaking and writing is called that வந்து நீங்க உருவாக்குறது தான் தெரியுங்களா. நீங்க யாருக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிரிஸ்கிரைப்ல கல்லணையை யாரு கட்டினா, அவர் எப்ப கட்டினாரு, இது பண்ணாரு, இல்லைன்னா இந்த திருக்குறளுக்கு பொருள் சொல்லுங்க, இது மாதிரிலாம் வந்து nobody is asking for that. ஈவன் இன் இங்கிலீஷோட கேட்க மாட்டாங்க. அதுதான் இங்க உங்களை there's approach has to be different. கிரியேட்டிவ் சைடுங்கிறதுனால இட்ஸ் கிரியேட்டிவ் லாங்குவேஜ். நீங்க ஒரே கேள்வியை ஒரு வகுப்புல 10 மாணாக்கரை கேட்டு பாருங்க, 10 பேரும் 10 விதமா தான் பேசுவாங்க, 10 விதமா தான் எழுதுவாங்க. அது எப்படி நீங்க கிரேட் பண்ணுவீங்க? அதுக்கு தான் இந்த சர்டிபிகேஷன், அதாவது சர்டிஃபைடு அசஸர்ஸ் ஆறதும் how to assess a speaking writing வந்து அவ்வளோ பெரிய lengthy process. It takes 3 years to be a certified assessor of a language as a oral proficiency-க்கும் WPT processor ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து it costs money too, because it's a very detailed training they did it. This is not a standard answer கிடையாது. ஆனா interpretive reading listening வேற, அது வந்து comprehension of a content தான் அது வந்து இருக்கு. ஸோ இந்த அப்ரோச் வந்து வர்றதுக்கு வந்து எவ்ரி டீச்சர் மேக் இட் ஹேப்பன். இது வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு மாணாக்கருக்கும் வந்து அதை வந்து கொண்டு வர்றதுங்கிறது இட்ஸ் இயர்ஸ் ஆஃப் வந்து அப்ரோச். இந்த அப்ரோச்சே வந்து we need to think it up from a different perspective. அதுதான் வந்து இருக்கணும். அதுதான் again it's a very big topic. It required it learned. We are still learning. We are not even 10% கூட கிடையாது. பட் அதுல இருக்கிறதா இருக்கணும். That is what I think I would request that every teacher approach that. நீங்க என்ன வேணாலும் கான்டென்ட் வேணாலும் பயன்படுத்துங்க, பட் வந்து you need to understand the difference between LSRW skills, what is really been looked into in each skill. Do not put everything into one poll. Okay, இதுவும் பார்ப்பேன் இதுவும் பார்ப்பேன் கிடையாது. அதனாலதான் அது வந்து it is called out as a LSRW. There is a separate assessments for it. You cannot put the same criteria for everything. When you are speaking is assessed, only your oral skill is assessed. When it is writing, it is only writing. When it is a reading listening, it's an interpretive reading listening, which has been the comprehension of the content தான். வேற எதுவுமே கிடையாது அதுல. லைக் ஏசிடில நம்ம பிள்ளைகள் போய் எக்ஸாம் எடுப்பாங்க, அங்க பாருங்க அதுல வந்து இங்கிலீஷ்ல கேள்வி கேட்பாங்க, சில கிராமர் கேள்வி இருக்கும், சில இதுவும் இருக்கும். அது மாதிரி ஒன்லி வந்து அதனாலதான் அது மல்டி சாய்ஸா இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். we are not looking into any other skill when you do a reading and listening. நன்றி. மிக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட வந்து சொல்லியிருக்கிறீங்க ரெண்டு பேரும். மிக்க நன்றிங்க. ராஷ்மிகா. என் பேர் ரஷ்மிகா. நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அரசிநகர தமிழ் பள்ளியிலேருந்து கிராஜுவேட் ஆயிட்டேன். இப்போ நான் 11th படிக்கிறேன். வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்பானிஷுக்கெலாம் வந்து குளோபல் சீல் ஆஃப் பைலிட்ரஸி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து தமிழுக்கு பண்ணறதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் தெரியுமா யாராச்சுக்கும்? அந்த மாதிரி. சிறப்புமா, மிக்க மகிழ்ச்சி. ஒரு அடுத்த தலைமுறை இணைஞ்சு இதை பத்தின ஒரு மிக ஆர்வமா கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது கண்டிப்பா அதுதான் அப்ரிஷியேட். அவங்க தான் நீங்க மிடில் ஸ்கூலுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை தமிழ் படிக்க வரணும்னா அவங்களோட சொந்த ஆர்வத்தை நம்ம ஊட்டுறது தான். எலிமெண்டரி ஸ்கூல் வரைக்கும் பிள்ளைகள் கொண்டாந்து விட்டுருவாங்க.
அது வந்து இந்த பேர் மறந்துட்டேன். பட் அவங்க ரொம்ப நல்லா அவங்களோட அதுதான் அதுக்கு தே ஷுட் ஹேவ் த இன்க்யூசிவ்னஸ் ஹவு டு கெட் திஸ் ஃபண்டட். ஓகே, நீங்க சொல்ற குளோபல் சீல் ஆஃப் பைலிட்ரசி அப்படிங்கிறது அவாந்த் இஸ் ப்ரொபோசிங். அதுக்கு வந்து எந்த வேலிடேஷனும் கிடையாது. The Minnesota US வந்து all the education is state subject. In fact, it is at the school district level. So வந்து எல்லாத்தையும் வந்து within the stateக்குள்ள ஒரு state legislationல வரதுதான் seal of biliteracy. Seal of biliteracyல வந்து clearly it is in listening, speaking, reading, writing skill for a particular proficiency. Avanth is proposing like இது மாதிரி global seal and then வந்து அதுல வந்து எங்களுக்கு reading listening தேவையில்லை, ஏன்னா வந்து அது வந்து inbuilt within the நீங்க ஸ்பீக்கிங் ரைட்டிங்லயே இருக்கு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் it is not proven anywhere. ACTFL will never vouch. If you look at every other language could go into the details of all the national standards, they will never leave out reading listening. ஓகே, வெறும் ஸ்பீக்கிங் ரைட்டிங்கை மட்டும் கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த குளோபல்னு சொல்றது அவங்க சொல்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி மேபி சில பேர் அது வந்து somebody might have been successful somewhere to show that. ஈவன் வந்து I heard that வந்து ஈவன் வந்து இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இதெல்லாம் வச்சு கூட கிரெடிட் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா. அந்த சிங்கப்பூர் படத்தை வச்சு வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடு பாடல்கள் அந்த மாதிரி படத்தை வச்சு வச்சிருக்காங்க. தோஸ் ஆர் ஆல் பாசிபிள். பட் ஜென்ரலி நீங்க அந்த குளோபல் சீல் ஆஃப் பைலிட்ரசி அப்படின்னு சொல்றது வந்து பியூர்லி அன் அவாந்த் கான்செப்ட். They were trying to kind of propagate that, but that is not kind of it's not the same thing as a seal of biliteracy legislation in a state. But it could be successful in one of things, but not universally. நன்றிங்க சிவானா. ஸோ நீங்க வந்து ஆக்டிவ்ஃபால் வழியா போறது தான் பெஸ்ட்னு சொல்றீங்களா சிவா? தட் இஸ் த மோர் ரெகக்னைஸ்ட் ஒன். Yes, that is what it is going to be. That's what I thought, that the AAPPL is the way we have to go, where it has been universally recognized. All the legislations do it. For example, why it is important for இப்ப பாத்தீங்கன்னா நீங்க 5 ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஒரு ஸ்ப்ரிங் டைம்ல February ஏப்ரலுக்குள்ள இந்த சீல் ஆஃப் பைலிட்ரசிக்காக எக்ஸாம் நடத்துறாங்க. பாத்திருப்பீங்களா? எக்ஸாக்ட்லி, யா, ட்ரூ நான் பாத்திருக்கேன். யா, எங்க ஸ்கூல்ல அதுல வந்து பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, when a language is offered through AAPPL ஆஃபர் பண்ணா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் will pay. ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோமேட்டிக்கலி லைக் நீங்க ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சுல எடுக்கிற மாதிரி AAPPL எடுக்கிறப்போ தமிழையும் எடுக்க வச்சோம். அது இட்ஸ் லாங் வே டு கோ. அது மாதிரி எடுக்க வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி you don't have to get involved. So the major difference between when we go to an Avanth, LTA, and then வந்து கவுன்சிலர் அதெல்லாம் பண்றதை தாண்டி when a school district, நான் சொல்ற school district is conducting a seal of biliteracy exam levelல எல்லா லாங்குவேஜ் எடுக்கிறப்போ தமிழையும் எடுக்கிறப்போ we don't have to get involved in, nobody has to get involved. நான் அந்த டீச்சரோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ அந்த பேரண்ட்டோ அந்த ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஸ்கூலோ வந்து இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்டுமே முடிவு பண்ணி நான் எடுக்கணும்னு சொன்னா $40 தான். $40 ஸ்கூல் will pay. அது இன்னொரு important thing. The school will pay for it. So then it is easy. They do that way. ஸ்கூல்ல வந்து $55 பண்றது they do that way, but price I don't know the exact number. 50. அது வந்து ரெண்டு இருக்கு. அதுல LTA வந்து பிரச்சனை என்னன்னா வந்து when you do it privately, when you go it costs $320. But when you go through a school district, $55 தான். The seal of biliteracy bundle எடுக்கிறப்போ it's only $55. There's a vast difference. So we need to figure out. We don't have. So அதனால AAPPL தான் வந்து, so AAPPL why it's a subset, அதாவது LTA is a subset of AAPPL தான். But நீங்க அப்படி போறப்ப வந்து you are also gradually going into a standardized thing. A student don't have to worry about நான் இது வந்து எனக்கு அவாந்த் ஈஸி, எனக்கு LTA கஷ்டம், இல்லைன்னா AAPL கஷ்டம், ஆல்டா கஷ்டம்னு வந்து இந்த செரி பிக்கிங் பண்ணாம let us go towards one goal. It's a long path. It's a very very hard path, long path. அப்படி போறது தான் வந்து we are preparing. Not only இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே ஒரு AAPPL ஒரு அசஸ்மெண்ட் வந்துடுச்சுங்க, ரைட்டா? ஒரு வருஷம் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க ஏப்ரல்ல நீங்க போய் எடுக்கிறாங்க பிள்ளைகள். அந்த ஒரு பிள்ளை சக்சஸ் ஆகுது, ஒரு பிள்ளை சக்சஸ் ஆகல. Do you know what will happen? The people will start questioning the assessment, what it is. And நீங்க அது வந்து ஓவர் நைட்ல அவங்க கண்ணை கட்டி கணத்துல தள்ளி விடுற மாதிரி. If you are not preparing a student for LSRW over the years, how they will be able to perform a standardized test? அந்த சூழல் கொண்டு வரதுக்காக தான் வந்து it takes years to kind of prepare the student before they take the assessment. Okay, இதுல நிறைய நியூவான்சஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் அசஸ்மெண்ட்ல லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இருக்கு. ஒரு பிள்ளை நல்லா ஸ்பீக்கிங் ரைட்டிங் பண்றாங்க, சரிங்களா? ஆனா அவங்க லிசனிங்ல கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சோ அவங்க வந்து ஸ்பீக்கிங் ரைட்டிங்ல வந்து இன்டர்மீடியேட் ஹை, லிசனிங்ல வந்து இன்டர்மீடியேட் லோ.
இந்த லாங்குவேஜ் நீங்க என்ன அவங்களோட ப்ரொஃபிஷியன்சி ஃபைனல் ப்ரொஃபிஷியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? லோ தான் வரும் இல்லையா? லோ தான் கொடுக்கணும். சார் இட் இஸ் நாட் அ காமன் திங். I see. கரெக்ட். ஏன்னா நீங்க ஸ்பீக்கிங் ரைட்டிங்ல இன்டர்மீடியட் ஹை இருக்கீங்க. அதனால இல்ல உங்க லிசனிங்ல நீங்க லோ இருக்கறனால நீங்க ஒரு தோராயமா எனக்கு மிடில் கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. No, they don't do What that. is the lowest proficiency a student achieve பண்றது தான் இருக்கும். இப்போ நினைச்சு பாருங்க, if you don't prepare their students on all skills and all the things, even though they are good in other 3 skills, one skills apprentice பண்ணாங்கன்னா இருக்கும். So it is pulling down that. So it takes years of thing. It's not a one person job கிடையாது. It requires every teacher, every teacher need to understand this. That's why AAPPL should be our goal, which kind of benefits each and every school and teacher. We don't have to worry about 49 states. When it is an AAPPL assessment edutha, there is nobody need to get involved in this one. It is directly a student take the exam at the school, paid by the school, get the credit directly, no questions asked. Okay. Now AAPL reach That's the idealistic world. Okay. We don't have it for Tamil. We will get back to you, Nanga. Then only they directed me to LTI. Now that's how I did it. Yeah, AAPPL illa. We have been working after the national standards. It is going to take some time. Yeah. நமக்கு ஒரு அடுத்த முயற்சி இப்போ தமிழை ஏஏபிஎல்ல இணைக்கிறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் சிவானா மாதிரியான ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. ராஷ்மிகா, உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமா, எனக்கு இந்த குளோபல் சீலுக்கும் இந்த ஸ்டேட் சீலுக்கும் எந்த டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது இட்ஸ் வெரி டஃப் டு ஆர்டிகுலேட். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுவேன், நீங்க தமிழை எப்படி படிச்சிருந்தீங்கனாலும் நீங்க தமிழ் வர்ச்சுவல் அகாடமில டெஸ்ட் எடுத்து கூட நீங்க போய் கிரெடிட் வாங்கலாம். அதெல்லாம் இருக்கு. இப்போ குளோபல் சீல் ஆஃப் பைலிட்ரஸிங்கிறது இஸ் ப்ரொவைடட் பை ஒன்லி பை அவாந்த் இல்லைங்களா? அவாந்த் தானே நீங்க சொல்றீங்களா? அதானே சொல்றீங்க. அந்த குளோபல் சீல் ஆஃப் பைலிட்ரஸில கொடுக்கறது if your school district is able to accept and give you a credit, pursue it. That's fine. We do not want to leave out any student any kind of credit they can get by any means, right? பண்ணிக்கலாம். ஆனா same as biliteracy seal and the benefits are the same இல்லையா சார்? இல்ல, அது because that's why you have to see the legislation. So the legislation நீங்க ஒரு வார்த்தை கூட மாத்த மாட்டாங்க. We have been working with the Department of Education here for 8 years. So whatever the legislation states in the state, அதுதான் இருக்கணும். You cannot use நான் இதுக்காக இதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா அது எக்ஸெப்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப சப்போஸ் அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல அதர் லாங்குவேஜஸ்க்கு குளோபல் சீல் ஆஃப் பைலிட்ரஸி அக்செப்ட் பண்றதுனால இவங்க தமிழ் அவன் எடுத்தாலும் they are going to get the college credit like how the biliteracy seal is. They are the same. If it is a seal of biliteracy approved by the school district and the state, then that is applicable. Yes. So that maybe that's what she was saying. உங்க ஸ்கூல் அப்படிதானப்பா? So global seal of biliteracy உங்க ஸ்கூல் அக்செப்ட் பண்றாங்களா? That is the first question. ஆமா, அக்செப்ட் பண்றாங்க அந்த ப்ரோகிராம். Okay, then proceed with that. Then if they're able to give you the credit, you can proceed. But that is purely something that Avanth is proposing. That's a separate thing. Yeah. நீங்க அப்ப உங்க ஸ்கூல் கவுன்சிலர் மூலமா உங்க லாங்குவேஜ் வேர்ட் லாங்குவேஜ் சூப்பர்வைசர் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணணும், எனக்கு இந்த தமிழ்ல இது வேணும்னு. That is what your question was. Correct. But ஆனா எனக்கு குளோபல் சீல் ஆஃப் பைலிட்ரஸிக்கும் நார்மல் வேர்ல்ட் ஸ்பீக்குக்கு இருக்கிறதுக்கும் அவாந்த்ல ஒன்னும் வித்தியாசம் இல்லையே. Is there a difference? இல்ல, அது the way it is called is global seal of byliteracy பண்ணிக்கறாங்க. பட் அது for example அவாந்தோட வேர்ல்ட் ஸ்பீக் தான் it is also called, they have other languages க்கு அவங்க LSOW வச்சிருக்காங்க. அவாந்த்ல ஸ்பீக்கிங் ரைட்டிங் மட்டும் தான். it is called as world speak. அந்த வேர்ல்ட் ஸ்பீக் எப்படி இப்போ நீங்க நியூ ஜெர்சில ஒரு ஸ்கூல்ல சொன்னாங்க இல்லையா, அவங்க பண்ற மாதிரி தான். ஸோ தட் அதுக்கும் குளோபல் சீல் ஆஃப் பைலிட்ரஸிக்கும் ஆஸ்டர் த அசஸ்மெண்ட்லயோ இதுலயோ ஒன்றும் கிடையாது. குளோபல் சீல் அவங்க சொல்றது மேபி an additional certificate Avanth gives you, but that is not the way the state will recognize. State will always look into whether it's an Avanth assessment or LTA assessment or other base பண்ணி கொடுக்கறப்போ, if you are getting the benefit from the state or the school district on your transcripts or certificates கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கிங்க. அந்த குளோபல் சீல் ஆஃப் பைலிட்ரஸிங்கிறது Avanth only provides that may be useful if we move out of US. I don't know. Right. I think that actually I was just doing a search. So it's basically universal. சொல்லிக்கிறாங்க அவங்க. அம்மா. So நீங்க you can approach உங்க ஸ்கூல் கவுன்சிலர் approach பண்ணி நீங்க start the process. It's the same தான். நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் assessment seems to be the same. So it may be you may get another additional certificate நினைக்கிறேன். அவ்வளவுதான். குளோபல் லெவலுக்கு யூஸ் பண்றதுக்கு. நன்றிங்க. தெளிவா இருக்கீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி. நன்றி. ரஷ்மிகா, நீங்க வாங்கின அப்புறம் எங்களுக்கு அப்டேட் பண்ணணும் சீல் வந்துருச்சுன்னு. சரியா?
ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் feel free to reach out separate ஆமா, ஆ எனி ஒன் ஆஃப் அஸ் நீங்க கூப்பிடுங்க, we'll help you out. உங்கள் மாணவர்கள்லாம் நீங்க இணையறது, பேசுறது அதெல்லாம் தான் இங்க இருக்கக்கூடிய இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பேனலிஸ்டுக்கும் தமிழுக்காக வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்க உழைப்புக்கு கிடைத்த ஒரு மரியாதையா தான் நான் அதை பார்க்குறேன். கண்டிப்பா. கண்டிப்பா. ராஷ்மிகா இணைஞ்சதுக்கு. அடுத்தது ஒரு நேரம் மோகன் வைரக்கன், உங்களுக்கு ஏதோ கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன், கேளுங்க. வணக்கம். வணக்கம். மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. துணை அமெரிக்காவுக்கு முதல்ல நன்றி. இந்த நிறைய இந்த கேள்வி கேட்டாங்களான்னு தெரியல, கேட்டிருப்பாங்க அதிகமாக. அதாவது இப்போ இந்த பைலிங்குவல் சீல் வந்து காலேஜுக்கு போனால் அங்கே கிரெடிட் கிடைக்குது, அதனால நீங்கள் எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்கிறோம், படிக்கிறாங்க. நான் வந்து முதல்ல எங்கேருந்து வரேன்னா வட கரோலினாலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து மினசோட்டா தமிழ் பள்ளிக்கூடத்தோட பாடத்திட்டத்தை தான் பயன்படுத்துகிறோம். ஆன்லைனில் மட்டும்தான் நாங்கள் நடத்துகிறோம், இணையவழியில் மட்டும்தான். எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து படிக்கிறாங்க, மற்ற மாநிலத்திலேருந்து படிக்கிறாங்க, மற்ற கனடாவிலேருந்து படிக்கிறாங்க, கேன்சஸ்லேருந்து இருக்காங்க. அது வந்து ஒரு இது இணையவழியிலங்கிறதுனால மற்ற இடத்துலேருந்தும் இருக்காங்க. அது வந்து மினசோட்டா தமிழ் பள்ளிக்கு ஒரு நன்றி, சிவா கம்பெனிக்கு. அடுத்ததாக இப்போ எங்கள்கிட்ட நிறைய கேட்குற கேள்வி வந்து, நாங்கள் இன்னும் அக்ரெடிஷன் வாங்கலை, 3 வருஷமாக பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கோம். மற்ற அதாவது இன்பர்சன் ஸ்கூல்லாம் இருக்குது, 2 ஸ்கூல். அது இல்லாமல் நாங்கள் இருக்க ஏரியாவில் ஆர்டிபியில் கேள்வி என்னன்னா, இப்போ 12வது பாஸ் பண்ணுறதுக்கு இந்த இது படிக்காம 12வது வரைக்கும் படிக்காமல் இருக்காங்க பிள்ளைங்க, எந்த இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கலைன்னா, இது மட்டும் இப்போ தமிழ் மட்டும் படிக்கிறாங்க. அப்போது அவங்க பாஸ் பண்ண முடியுமா, இல்லை இதுக்கு வந்து நீங்கள் வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து 12வது வரைக்கும் இது படித்து ஃபெயில் ஆகிட்டு, அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை சொன்னாங்க நேரம், அதாவது ஜனவரி 11வது ஜனவரியிலேருந்து 12வது ஜனவரிக்குள்ள இதை இப்போ எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா மேபி அது கிடைக்கும். சப்போஸ் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, எழுத முடியல, இப்போ ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க கிராஜுவேஷன் பண்ண முடியாமல் போயிடுமா, இல்லை அது மாதிரி இதுக்கு என்ன பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்றது? இது வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட் தானேங்க, பாஸ் பண்றதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இது கிராஜுவேஷன் ரிக்வயர்மெண்டே இருக்காதே. இது வந்து எக்ஸ்ட்ரா ஏபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனி பாடங்கள்ல நம்ம ஏபி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா தான் நமக்கு. இதனால அவங்களோட கிராஜுவேஷன் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகாது. மோகன் நீங்க கேக்குறது வந்து நீங்க கேக்குறது வந்து நீங்க மற்ற லாங்குவேஜே படிக்காம அந்த சினாரியோ சொல்றீங்க இல்லைங்களா? அதாவது வந்து நீங்க அதனால ரொம்ப நீங்க கேக்குறது ஒரு வேலிட் தான், அது மாதிரி இருக்கு. ஆனா நீங்க சுஜிதா சொன்ன மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லயும் யூஎஸ்ல லாங்குவேஜ் அஸ் அ ரெக்வயர்மெண்டா வந்து ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் இருக்காது. தெர் இஸ் ஆல்வேஸ் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டெம்ல வந்து ஒரு 20 கிரெடிட், அதுக்கப்புறம் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதில் லாங்குவேஜ் ஒரு 4ன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அப்படிதான் இருக்கும், ரெக்வயர்டா இருக்காது எப்பயுமே. ஆனால் இட் இஸ் ஆல்வேஸ் நீட். ஃபார் எக்ஸாம்பிள் லாட் ஆஃப் காலேஜ் அப்ளிகேஷன்ஸ்ல இன்னொரு லாங்குவேஜ் கேட்பாங்க, படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க, அப்படிலாம் இருக்கும். அதனால நீங்க வந்து த ஸ்டூடெண்ட் வில் நெவர் ஒண்ணுமே கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்க இதுல இன்னொரு முக்கியமான ஒரு என்னன்னா, நார்த் கேரளினாலதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் சீலா பைலிட்ரசி. நாவிஸ் இன்டர்மீடியட் லோக்கே கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் இஸ் லேர்னிங் ஃபார் 5-6 இயர்ஸ் பண்ணா கூட they could be able to definitely achieve your state of சீலா பைலிட்ரசி தான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ். ஓகே, அதனால வந்து நீங்க கவலைப்படாம இருக்கலாம். கண்டிப்பா எந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து நீங்க ஒரு 4-5 வருஷம் படிச்சிருந்தாங்கன்னா கூட இன்டர்மீடியட் லோ தான் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட், அதனால அதை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு வந்து எங்களும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சு. எங்க இதுல வந்து நிறைய நாங்க இவ்வளவு ஆண்டுகள் பண்றப்பயே இதுல நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் உண்டு. அவங்க வந்து இப்போ நான் இப்போ ஒரு 2-3 பேர் தான் ப்ரூவ் பண்ணிருக்கோம். முதல்ல என் பையனுக்கும் அது போல நான் பண்ணுவேன், லாங்குவேஜை எடுக்காம எல்லாம் பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் தான் பீப்புள் பிலீவ் இட், இது மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறது. மற்றபடி இது ஆல்வேஸ் தாட் தட் வந்து வி நீட் டு ஹேவ் ஒரு லாங்குவேஜை படிச்சாகணும், இது வந்து இது தனி அப்படிங்கிற மாதிரிலாம் அது கிடையாது. ஸோ அகெயின் இதுல வந்து 2 இது வந்து ஒன்று சொன்ன மாதிரி வந்து there is no language as a requirement for graduation எங்கேயும் கிடையாது. மேபி இருந்துச்சுன்னா அது நீங்க தான் உங்க ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நீங்க வேலிடேட் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் வந்து நீங்க இந்த லாங்குவேஜ் நீங்க எடுத்தீங்கன்னாலும் வந்துட்டு உங்களோட எஸ்பெஷலி வந்து உங்க லெவல்ல உங்க ஸ்கூல்ல வந்து உங்களோட ஸ்டேட்ல வந்து இட்ஸ் லோவஸ்ட் ரெக்குவயர்மெண்ட். டெஃபினட்டா அவங்க பிள்ளைகளால வந்து கண்டிப்பா நீங்க 11th or 12th எடுத்தீங்கன்னாக்க யூ ஷுட் பி ஏபிள் டு கண்டிப்பா வந்து உங்க இன்டர்மீடியட் லோ அடைஞ்சிட முடியும். இன்டர்மீடியட் லோ இஸ் ஒன்லி 5-6 years ஆஃப் லேர்னிங் தான்.
இன்னொரு விஷயம் வந்து நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்க தமிழ் ஸ்கூல்ல படிக்கிற லாங்குவேஜையே ஹை ஸ்கூல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ், இந்த பைலிட்ரஸிக்கு எல்லாம் போகாமையே ஹை ஸ்கூல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ்னு அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு கூட நீங்க கேட்டு பார்க்கலாம். தமிழ் ஸ்கூல்ல 5 வருஷம் படிச்சிருக்கோம், 4 வருஷம் படிச்சிருக்கோம்னா என்னோட ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஹை ஸ்கூல்ல நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த சர்டிபிகேட்னு நீங்க உங்க ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டு பார்க்கலாம். அது நடந்திருக்கு. அது ஒன் ஆஃப் திங்ஸ் நடந்திருக்கு. அவங்க சொல்ற மாதிரி நிறைய ஒன் ஆஃப் திங்ஸ் நடந்திருக்கு. அதுவும் பாசிபிள் தான். அதுக்கு சில சமயம் நார்மலி வந்து இது ஆஸ் பர் அக்ரிடிடேஷன் ஆஃப் தட் ஸ்கூல் எல்லாம் கேக்குறாங்க. பட் மற்றபடி வந்து இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். வி ஹவ் டன் தட் லைக் லாங் டைம் பேக் 2014-15 நாங்க பண்ணிருக்கோம். அதுவும் பாசிபிள் தான். பட் அகைன் இட்ஸ் ஆல் ஒன் ஆன் ஒன். ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பேரண்ட் ஒரு டீச்சர் அவங்கள போய் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு இது மாதிரி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல அவங்க தே மே ஆஸ்க் ஃபார் லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டூ. But yeah, that way I think if you are able to provide all this information, you will do it. So you don't have to worry too much into it. So if a student is see again we do not want to leave out the don't learn another language சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. If a student is thinking that I don't have to learn an additional language in K12 in high school since I am learning Tamil அப்படின்னா it's a good. Okay, we want to be that way. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா since it is a school requirement, நீங்க போய் ஒரு 2 கிரெடிட்டோ 4 கிரெடிட்டோ தேவை எல்லாரும் படிக்கிறாங்க அப்படின்னா it's a third language. It is not going to be a waste in your life. So அதனால வந்து அதை அப்படியே ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. But if they want to concentrate more on other things and then kind of leave this one, you have an option all the way up to 12th also to go for that kind of ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு 2 கிரெடிட் வாங்கணும்னு தேவைப்படுச்சுன்னா கூட நீங்க ஒரு என்ரோல் பண்ணி கூட படிக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல் பர்சனல் சாய்ஸ் தான். But I don't think it is you need to be kind of worried about too much into it. If the student is not graduating or not getting a bilingual seal அப்படிங்கிறதுக்குள்ள இந்த ஒரு குட் திங் என்னன்னா வந்து இந்த எல்டிஐல அந்த ஆப்ஷன் இருக்கு. எல்டிஐல ஸ்பீக்கிங் ரைட்டிங் மட்டும் வந்து எவ்ரி 3 monthsக்கு ஒரு வாட்டி நீங்க ரீடேக் எடுக்கலாம். ரீடிங் லிசனிங் எடுக்க முடியாது. ஆனா வந்து ஸ்பீக்கிங் ரைட்டிங் வந்து எவ்ரி 3 monthsக்கு you can retake. It's allowed. In fact அது 2 weeksல எடுக்கலாம் போல இருக்கு. இப்ப நீங்க ஸ்போக்கன்லாம் 3 months minimum. LTA வந்து அது அவங்களோட ப்ரொசீஜர் அதுதான் 3 months minimum. because எங்களுக்கு வந்து எழுத விட்டாங்களே. அது அவான்ட் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் LTA வந்து it is a 3 months requirement. அவான்ட் வந்து ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ட பொறுத்து. பட் மோஸ்டா வந்து one of the two either speaking or writing வந்து கிளியர் பண்ணலன்னா ரீடேக் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. பட் அந்த ஒரு மோஸ்ட் ஸ்கூல்ஸ் அந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள எடுத்தாகணும். ரொம்ப நாள் தள்ளி எடுக்க முடியாது. Otherwise, you have to pay from your pocket. Okay. You can always LTA is always you can as an individual anybody in US go and take a test. OPA is $160, WPT is $160. $320 இருந்துச்சுன்னா anytime you can take it too. That's also valid. It's all the same. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றி. நம்ம ஒரு நேரமின்மை காரணமா பிரபு ஒரே நிமிஷம் பிரபு. லாஸ்ட் கொஸ்டின் ஆனந்த் வடிவேல கூப்பிடுங்க பிரபு. அவரை ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தா கூப்பிட்டு 2 ரூபாய் போயிடலாம் பிரபு. நீங்க கூப்பிடுங்க பிரபு. கேள்வியா வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கடந்து போயிட்டோம். மன்னிக்கணும் பங்கேற்பாளர்கள். முடிச்சுக்கலாம் குயிக்கா. ஆனந்த் உங்களுக்கான அந்த கேள்வி இன்னும் இருக்கா? ஆமாங்க. வணக்கங்க. என் பேர் ஆனந்த். நான் கனடிகட் பாரதி தமிழ் ஸ்கூல்ல இருந்து பேசுறேங்க. எங்க பள்ளியில வந்து 8th வரலும் இருக்கு. CTA சிலபஸ் ஃபாலோ பண்றோங்க. இப்போ புதுசா நம்ம வந்து பயோலிட்ரசிக்கு ஒரு செஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது ஒரு சில கேள்விகள் இருக்கு. இப்போ வந்து எங்க பசங்க வந்துட்டு 8th முடிச்சுட்டு இப்போ ரெகுலர் ஸ்கூல்ல 10th படிக்கிறாங்க, 11th படிக்கிறாங்க. அவங்க 12th வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸ் இருக்க வேண்டி இருக்குங்களா, பயோலிட்ரசி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு. அவங்கள ஒரு வருஷம் மட்டுமே நம்ம வந்து கோச் பண்ணி இந்த எக்ஸாம் எழுத வைக்க முடியுங்களா? இப்போ நீங்க உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ல பார்த்தா ஒரு 3 years கோர்ஸ் மாதிரி நீங்க சொன்னீங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்கள படிக்க வச்சு இந்த எக்ஸாம் எடுக்க கோர்ஸ் கரிக்குலம் ஏதாவது இருக்கா? உங்களுடைய மினிஸ்டர் ஆஃப் தமிழ் சங்கத்துல வந்து இதுக்கு ஏதாவது ஆஃபர் பண்றீங்களாங்க? 8th முடிச்ச பசங்க, அதாவது ரெகுலர் நம்ம தமிழ் பள்ளியில 8th முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து 11th ரெகுலர் ஸ்கூல்ல 11th இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா +2ல 12th வந்து அவங்க வந்து சீல் ஆஃப் பயோலிட்ரசி எக்ஸாம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷம் தான் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து இந்த பசங்களை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? அது மாதிரி நீங்க ஏதாவது அனுபவப்பட்டிருக்கீங்களா? கேள்வி யாருக்குன்னு தெரியல எனக்கு. நீங்க சொல்லுங்க. இல்ல யாரும் ஆன்சர் பண்ணுங்க, தெரியல எனக்கு. இதுக்கு ஓகே நாங்க பண்ணிருக்கோங்க.
பசங்களுக்கு 11th வந்து 8th கிரேட் தமிழ்ல வந்து 8th கிரேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி படிச்சு போன பசங்க. ஐ மீன் கலோக்கியலா பேசுறது தானே அவங்க சிவா சொன்ன மாதிரி. இட்ஸ் நாட் சர்டைன் ஃபார்மேட். ஆஸ் லாங் அஸ் மிஸ்டேக்ஸ் 8th வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா தே ஹாவ் இனஃப் நாலேஜ் இல்லைங்களா? அதனால பண்ண முடியும். முடியாதுன்னுலாம் கண்டிப்பா இல்லை. கண்டிப்பா பண்ணுவாங்க பசங்க. அந்த அளவுக்கு அதுல ஒரே படிச்சிருக்காங்கன்னா ஒரு இது நிச்சயமா பண்ணுவாங்க. இல்ல அதுக்கு ஆனந்த் நான் நீங்க கேட்டதுல வந்து பிரேக் நீங்க மட்டும் எடுக்காம பாத்துக்கோங்க. சாரி ரைட் பிரேக் அததான் சொல்றதுக்கு இருந்தேன். சோ நீங்க வந்து தமிழ் பள்ளியில 8வது முடிச்சுட்டு உடனே அப்ப 11வது வகுப்புல இருக்காங்க, அப்ப எக்ஸாம் எடுக்க போறாங்க, ஒரு வருடம் இருக்குன்னா நல்லது. ஆனா ஓகேங்க. ரெகுலர் ஸ்கூல்ல மிடில் ஸ்கூல் முடிச்சிட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் பிரேக் எடுத்துட்டு வந்தாங்கனாக்கா அந்த ஒரு வருடம் ப்ரிப்பரேஷன் வந்து போறாரு. பத்தாது இல்லைங்களா? கண்டினியூஸா பண்றாங்கனாக்கா கரெக்டா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு 8வது வகுப்பு வரைக்கும் அவங்களோட என்ன லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சிங்கிறத பொறுத்து தாங்க நான் சொல்வேன். ஏன்னா 8வது வகுப்புக்குள்ள அவங்களுக்கு ஒரு தெளிவா பேசுறதும் எழுதுறதும் சகஜமா பேசக்கூடிய திறமை வந்திருந்ததுன்னா ஒரு வருஷ ட்ரைனிங்ல நீங்க மறுபடியும் கொண்டு வரதுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா அதுக்குள்ளேயே சில இப்ப நிறைய குழந்தைங்க தமிழ் பள்ளி போனாலும் தமிழ்ல பேச தெரியல, பேச முடியல, கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கன்னா கண்டினியூஸா நீங்க வச்சுக்கிறது தான் பெட்டர் இது வர முடியும். ஏன்னா கண்டிப்பா இந்த ஆக்சென்ட் நீங்க கரெக்ட் பண்ணலன்னா they are not going to அது சரியா வராது. தமிழ் ஆக்சென்ட் வந்து ரொம்ப இங்கிலீஷா பேசுறாங்க இல்லையா நம்ம இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்க, அது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். அது வந்து 8ஆம் கிளாஸ்க்குள்ள நம்ம கரெக்ட் பண்ணி முடிஞ்சதுன்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது, ஈஸியா எழுதிடலாம் பசங்க. நாங்களும் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி விட்டு படிக்காமையே இந்தியால இருந்து வந்த குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. அவங்க 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்தியால படிச்சுட்டு வந்த குழந்தைங்க 12ஆம் கிளாஸ்ல வந்து இதை எழுதுறேன்னு சொல்லும் போது அவங்களுக்குமே இந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்துடும் இந்த தமிழ்ல. ஸோ அதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். ஆஸ் எ டீச்சர் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் அந்த குழந்தையை பொறுத்தது. ஓகே ஓகே. இது வந்து இத பத்தி நான் கனெக்டிகட்ல வந்து இன்டர்மீடியட் மிட் தான் தேவை. ஸோ வந்து உங்களோட ஸ்டேட் ரெக்குவயர்மெண்ட் இஸ் ஒன்லி இன்டர்மீடியட் மிட். ஸோ இன்டர்மீடியட் மிட்டுக்கு வந்து தெர் இஸ் ஐ மீன் இன்டர்மீடியட் ஹை வரைக்கும் எங்களோட இதுல ஓப்பன் எல்எம்எஸ்லயும் இருக்கு. நீங்க எம்என் தமிழ் ஸ்கூலோட ஆள்ல போச்சுன்னா ஃபுல் சிலபஸும் இருக்கு. யூ கேன் தி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூஸ் இட் ஆன் தேர் ஓன் and then the teachers also use it. So for example, normally when you want to prepare a student for an intermediate mid assessment abdina, you want to actually prepare them one level above. For intermediate high level ku avanga prepare panningena they will be more comfortable. So that we have the full resources available until intermediate high varaikum publicly we have open source la da adu share பண்ணிருக்கோம். But yeah, they can, I think வந்து even பிரேக் எடுக்க ஈவன் வந்து சில பேர் எடுத்துட்டு அது எனக்கு லெவல்ல என்னன்னு தெரியாது அது சிடிஏல. பட் நீங்க இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் them to use that one on their own too. It's kind of வந்து இட்ஸ் a self learning tool to as a student ஆவோ as a parent ஆவோ even as a teacher driven ஆவோ எப்படி வேணாலும் அதை பயன்படுத்தலாம். இன்டர்மீடியட் மிட் இஸ் குட். இட்ஸ் நாட் a very high requirement. So you could be able to prepare them நினைக்கிறேன். நன்றி. ஓகேங்க, நான் ஃபாலோ பண்றேங்க உங்க வெப்சைட்ல பார்த்துட்டு. ஒரே நிமிஷங்க, நான் வந்து மிஷிகன்ல இருந்து பேசுறேன், தமிழ் சங்கத்துல. அங்கே நாங்களும் போன வருஷம் பசங்களுக்கு எடுக்க வச்சோம். அத நீங்க சொல்ற மாதிரி அவங்க 8th முடிச்சவங்க தான். ஆனா எங்களுக்கு அப்ப தெரியாது. அதனால 2 வருஷம் பிரேக் தான். ஆனா எங்ககிட்ட அவங்க ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸா வந்துட்டே இருந்தாங்க. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த டச்சு விடாம இருந்துச்சு பசங்க கூட சேர்ந்து. அப்புறம் ஒரு 3 மாசமா கொஞ்சம் ரொம்ப அந்த குழந்தைங்களை வந்து சில டாபிக்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல எல்லாம் தேடி எடுத்து அதை வந்து கொஞ்சம் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதனால அவங்க வந்து அவங்களால எடுக்க முடிஞ்சிச்சு. இதுல ஒரே ஒரு நாங்க 11th தான் எடுத்தோம். அதுல வந்து இன்கேஸ் அவங்க ரைட்டிங் எழுதுறதுல பாஸ் ஆயிட்டாங்க, பேசுறதுல சில குழந்தைங்களுக்கு கிடைக்கலனாலும் அதை 10 நாளைக்குள்ள அந்த திருப்பி ஒரு தடவை ஃபீஸ் பே பண்ணி அவங்க எடுத்தாங்க. இன்கேஸ் நீங்க ரைட்டிங் ரீடிங்ல 2ல ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா கூட திருப்பி அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா 2ம் போயிடுச்சுன்னா திருப்பி 6 மாசம் கழிச்சு தான் எடுக்க முடியும். ஆனா உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். 4 மாசம் உங்களுக்கு தொடர்ந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பேசவும் எழுதவும் பயிற்சி கொடுத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். சிறப்புங்க, நன்றிங்க கலை. அடுத்தது திணையில இருந்து பாலா பேசணும்னு நினைக்கிறாரு. பாலா. வணக்கம். வணக்கம். இது ஒரு மிக சிறந்த ஒரு விவாதத்தை மக்களிடையே, நம்ம தமிழ் மக்களிடையே இது கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட கேள்வி இது பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நியூஜெர்சி மாநிலம் எடிசன்ல திருவள்ளூர் தமிழ் பள்ளி நாங்க இது ஒரு போர்ட் ஆஃப் எஜுகேஷனோட முயற்சி பண்ணி ஒரு சீல் வாங்கினோம். அவர் ஐயா செந்தில்நாதன் ஐயா மற்றும் நிர்வாகத்தோட இணைந்து. இப்ப என்னோட கேள்வி என்னோட புரிதல் ஒரு பைலிட்ரலி சீல் ஒரு அமெரிக்கால படிக்கிற தமிழ்
வம்சாவளி மாணவரோ மாணவியோ வந்து வாங்கணும்னா தமிழ் பள்ளியில படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணு. அடுத்தது அந்த பகுதியில அவங்க வசிக்கக்கூடிய டவுன்ஷிப்ல வந்து அந்த தமிழ் பள்ளி இயங்கணுமா ஒண்ணு. அப்படி இயங்குனா அந்த பைலிட்ரசி சீல் வந்து அந்த போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ல வாங்கணுமா? இது மூணு கேள்வி. அடுத்தது இது வந்து இந்த முயற்சி இப்ப அந்த பகுதியில இயங்குற பள்ளிகள் வந்து போர்ட் ஆஃப் எஜுகேஷனோட இணைந்து அந்த பைலிட்ரசிக்கான அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் வந்து இப்ப நம்ம போர்ட் ஆஃப் எஜுகேஷனோட இணைந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து உதவி பண்ணலாம். ஆனா இந்த கேள்வி வந்து என்னோட புரிதல் சரியா இந்த அப்படின்னு சொல்லுங்க. கேள்வி என்னன்னா இப்போ முதல் கேள்வி வந்து இப்ப அந்த பகுதியில வசிக்கக்கூடிய ஒரு டவுன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மாணவரோ மாணவியோ இருக்கக்கூடிய பகுதியில தமிழ் பள்ளி இருக்கணுமா? இல்ல, அவசியம் இல்ல. இப்ப எங்களுடைய தமிழ் பள்ளி பிரிட்ஜ் வாட்டர்ல இருக்கு. ஆனா குழந்தைகள் வந்து பாஸ்கிங் ரிட்ஜ்ல இருந்து, ஹில்ஸ்பரோல இருந்து, பார்ட்டிசிபேட் எல்லா இடத்துல இருந்து வராங்க. தமிழ் பள்ளிக்குமே இந்த சீலுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. நம்ம தமிழ் சொல்லித்தரோம், அவ்வளவுதான். அது எங்க வேணாலும் பள்ளியில எங்க படிச்சாலும் அவங்க பள்ளிக்கூடத்துல, அவங்க படிக்கிற ஆங்கில பள்ளிக்கூடத்துல அவங்க போய் கேட்கணும், அவ்வளவு. படிக்காமையே கூட தமிழ் பள்ளியில படிக்காத குழந்தைகளுமே இதுக்கு தயார் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டவுன்ஷிப்ல ஒரு தமிழ் பள்ளி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு டவுன்ஷிப் எடுக்கலாங்க. நீங்க ஹோம் ஸ்கூல் பண்ணி கூட பண்ணலாங்க, தப்பு இல்ல. அதான் அவங்க சுஜித்ரா சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட தான் நீங்க அப்ரோச் பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க தமிழ் ஸ்கூலுக்கும் இதுக்கும் இட் இஸ் வாலண்டியரி திங் தமிழ் ஸ்கூல்ஸ் ஆர் டூயிங், அவ்வளவுதான். அதுதான் நீங்க ஆரம்பத்துல இவர் சொல்லும்போது தமிழுக்காக நம்ம செய்யறோம், நம்ம தமிழுக்காகவே செய்யல. ஆக்சுவலா நம்ம குழந்தைகளுக்காக, தமிழ் குழந்தைகளுக்காக நம்ம செய்யறதெல்லாம் நம் தமிழ் குழந்தைகளுக்காக, தமிழை போற்றி, அது தாய்மொழி, எல்லாத்த விட தாய்மொழி, அந்த தாய்மொழிக்காக. அது வந்து தெலுங்கா இருந்தாலும் அவங்க பண்ணணும், இந்தியா இருந்தாலும் பண்ணணும். இந்த தமிழ்ங்கிறது நம்மளோட தாய்மொழி. அந்த குழந்தைகளுக்கு அந்த தமிழ் தெரியணும். பள்ளியில போய் படிக்கிறதும் அதனாலதான் அந்த தமிழ் படிச்ச பள்ளிக்கு ஒரு அங்கீகாரம் இந்த இது. சோ இதுக்கு நம்ம ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் தான் இது. அதுதான் கடைசியா ஒரே ஒரு இது. இப்போ இது நியூ ஜெர்சில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல்ல நம்ம ஒரு பைலிட்ரலி சீல் வாங்கியிருந்தாலும் ஒரு டவுன்ஷிப்லயும் இது வந்து அந்த போர்ட் ஆஃப் எஜுகேஷனோட இணைந்து அதுக்கான அங்கீகாரத்தை வாங்குறது நல்லதா, இல்ல அது தேவை இருக்குங்களா? போர்ட் ஆஃப் எஜுகேஷன்லாம் ஒண்ணுமே பள்ளிக்கூடம் ஆக்சுவலா இது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வர சீல். அவங்க கொடுக்குற சர்டிபிகேட்ல ஒரு சீல் இருக்கும். அந்த சீல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சீல். அது பப்ளிக் ஸ்கூலா இருக்கிறதுனால நம்ம பப்ளிக் இதுல இருந்து வாங்கணும். இதே ஏதாவது பிரைவேட் ஸ்கூல்ல பண்ண முடியுமான்னு எனக்கு இது வரைக்கும் கேட்டது இல்ல குழந்தைங்க. அப்படி பிரைவேட் ஸ்கூல்ல பண்ணணும்னாலும் முடியும். இது ஸ்டேட் நியூ ஜெர்சி ஸ்டேட் கொடுக்குற சர்டிபிகேட். இதுக்கு வந்து போர்ட் ஆஃப் எஜுகேஷன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்றாங்கன்னா ஒரு பார்ட்டி வச்சு இந்த குழந்தைங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க, ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அந்த டவுன்ஷிப்ல மேயர்லாம் வந்து அதெல்லாம் தமிழ் ஸ்கூல் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அது பண்ணிடலாம். இப்ப போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ல நம்ம ஒரு அங்கீகாரம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க, யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி தமிழ் அவங்க படிக்கக்கூடிய ஹைஸ்கூல்ல இருந்தே இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த வாய்ப்பு போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ல வருமா ஒரு அங்கீகாரம்? எஜுகேஷன்ங்கிறது ஒரு தனி இல்லைங்க, பள்ளிக்கூடம் தான் அது. பள்ளிக்கூடத்தோட கவர்னிங் பாடி தான் போர்ட் ஆஃப் எஜுகேஷன். அதனால நீங்க போர்ட் ஆஃப் எஜுகேஷனை தனியாலாம் நீங்க போய் பார்க்கணும்ன்றது இல்ல. போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஹேவ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அவங்க கொண்டு போகலாம் நம்ம காசை, தமிழ் கம்யூனிட்டி காசை. போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்கூல் சூப்பர்வைசர் தான் இது, இந்த வேர்ல்ட் லாங்குவேஜ் சூப்பர்வைசர், சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட், அவங்கெல்லாம் தான் இதை டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நீங்க போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ங்கிறது இஸ் நாட் அ மேண்டேட்டரி ப்ராசஸ்லாம் கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி பிரபு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க இங்க யார வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க. we can always discuss further independent. நன்றி பாலா. நீங்க நேரம் ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கலந்துகிட்ட எல்லோருக்கும் நன்றி. இது வந்து நிறைய தகவல்கள் இங்க பகிர்ந்துகிட்டோம். நிறைய மாநிலங்கள்ல இருந்து, பள்ளிகள்ல இருந்து ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. அதையும் தாண்டி மிக முக்கியமா
இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு மற்றவர்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொன்ன அல்லது உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பேனலிஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மிகப்பெரிய ஒரு கொடை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 2 மணி நேரம் ஒரு சனிக்கிழமை காலையில நீங்க மற்றவர்களுக்காக ஒதுக்கி தந்திருக்கிறீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நேரம், உங்களுடைய தனிப்பட்ட நேரம் அது. அதனால இதில் கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்ததற்கும், தகவல்களை தெரிவித்ததுக்கும், சந்தேகங்களை தீர்த்து வைத்ததற்கும் எங்களுடைய திணை அமைப்பு சார்பாக மற்றும் அனைவரும் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றிங்க. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிங்க. நன்றி.